இல்லன்னா, ஏன்டா அது எப்புட்றா இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு சுரங்கம் மோசமா தெரியுது? அண்ணாமலை என்ன வாய் கூசாம பேசுறாப்படி. இதே வாய் என்ன சொல்லுச்சு தெரியுமா அந்த இதுல? டங்ஸ்டன் எடுக்க வேண்டும். நமக்கு முன்னேற்ற அதெல்லாம் வாயா? நம்ம திட்டங்கள் வரவே வேண்டும். வர வேண்டும். ஐபிஎஸ் வாய் எதுக்கு அப்படி பேசுது? நீங்க தான் பெரிய சத்தியத்தின் புதல்வனாச்சே. ஹரிச்சந்திரன் பையன்ல. உன்ன பேசினா அதிலேயே நில்லு. நீ இல்ல என்ன சொன்ன? பிரசாந்த் ப்ரோ, இதுலயே 2024லயே இதுல நடந்ததுல மை பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை நான் வைக்கிறேன். 25% we will win. 25% 25 எதுல? சீட்ஸ். இல்ல அது அண்ணன் அது எழுதி வச்சுக்கோங்கண்ணே. எழுதி வச்சுக்கோங்கண்ணே. அண்ணன் இல்ல எழுதி ப்ரோ. வச்சுக்கோங்கண்ணே. அதே மறந்து என்னன்னா, அவர் திமுக சொல்லிருக்காரு. பங்காளின்னு மறந்து நம்ம கட்சி தான் அதுன்னு நெனச்சுட்டு, நாங்க 25 ஜெயிப்போம்ப்பான்ட்டு இருக்காரு. அத தெரியாம மாத்தி சொல்லிட்டாப்படி. இல்ல அங்க ரோல் ஆயிருச்சு. இல்ல இவங்க என்னன்னா, ஹரிஷ் அண்ணாமலை ஒரு நல்லது பண்ணா கண்டிப்பா அது பாராட்டத்தான் போறோம். ஆனா, இங்க என்னன்னா, இந்த இல்ல ரொம்ப ப்ரோ சிம்பிள் அந்த ஹரிஷ். கட்சியில இருந்து எப்படி ப்ரோ நல்லது பண்ண போறான்? இல்ல என்ன நண்பா, ப்ரோ ரொம்ப பண்றது? ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவர் நீங்க வந்து ஒரு அப்பாயிண்டட் லீடர் அவ்வளவுதான். அண்ணாமலைங்கிறது ஒரு அப்பாயிண்டட் லீடர். தட்ஸ் ஆல். நீங்க இல்லன்னா, இந்த கட்சி இல்லன்னா இன்னொரு கட்சி போறீங்க. இல்ல வந்து சென்ட்ரல்ல ஏதாவது குடுக்க போறாங்க. அவ்வளவுதான். அப்பாயிண்டட் லீடர். தட்ஸ் ஆல். நீங்க இது ஒண்ணும் மக்களோட ஆதரவு பெற்று, இனி பிஜேபி காரன்லயே பாதி பேர் உங்கள புடிக்கிறது இல்ல. அது வேற. இவரு இப்பதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படிக்காதவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன், "அந்த போர்ஷன் நீ படிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி. ஆனா படிக்காத சப்புன்னு ஒரு அற விட்டான்னு வச்சுக்கோ, கம்முனு போய் உட்காந்துக்குவேன். அப்புறம் வாழ்க்கையில எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டேன். இப்போ அவரு பேசல அப்படிங்கிறதுக்காண்டி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப விஜய் என்ன மைக்க புடிச்சு கலாய்ச்சிட்டாருன்னா, என்ன பண்ணுவாரு இப்படி நம்மள? என்ன ஐயோ மலை ப்ரோ, அப்படின்னு அந்த கலாய்ச்சிட்டாருன்னு வச்சுக்கோ. சந்தோஷம் வந்துரும். அந்த ஆ? குரங்குக்கு சந்தோஷம் வந்த மாதிரி என்ன அவங்க பேசிட்டாங்க, என்ன பத்தி அவங்க பேசிட்டாங்க. இல்லங்க, இல்லங்க. அதாவது என்னன்னா, இதெல்லாம் வந்து எப்படின்னாங்க, இதுதான் உண்மையா சொல்றேங்க. இந்த சனாதனங்கிறது இதுதான். அதாவது நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன். எனக்கு ஓவர் அறிவு இருக்கு. அவன் வந்து ஒரு சினிமா நடிகன். அவனுக்கு என்ன அறிவு இருக்க போதுன்னு. டேய்! எல்லா அரசியல் அறிவு இருக்கிற ஐஏஎஸ், ஐபிஎஸ் தான்டா இந்த நாட்டையே குழிக்கு கொண்டு போறீங்க. சாதாரண ஏழை இந்த நாட்டுக்காண்டி உழைக்கிறான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் நெறைய பேர். உங்கள எல்லாத்தையும் சொல்லல. ஆனா நெறைய பேர் அன்கோ போட்டு என்ன பண்றீங்க? இத வந்து நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல. 500 கோடி, 600 கோடின்னு எடுக்குறாங்க. எவனா ஏழை கிட்ட இருந்து, இல்லாட்டி ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட இருந்து 500 கோடி, 600 கோடி எடுக்குறானா? நீங்க தான்டா அரசியல்வாதி கூட அன்கோ போட்டு சுரண்டி இல்ல திங்கிறீங்க. இன்னைக்கு ஆ? இன்னைக்கு வரைக்கும் ஆ. சரி அட்லீஸ்ட் டு கெட் ஸ்டேட்டோட கொஞ்சமாவது குட் புக்ஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக ம். என்ன மாநில உரிமைக்காக நீ நின்றுக்க இன்னைக்கு வரைக்கும்? என்ன கொண்டு வந்திருக்க இன்னைக்கு வரைக்கும்? நாங்க எதுக்கு நிக்கிறோம்? நீதான் ஆளும் அரசுன்ற இல்ல பேசிக்கிற பீத்திக்கிறல்ல, ம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அரிசு, மாநிலத்துக்கு அத சார்பா நீ உடு கொண்டு அரிசு. நீ வந்திருக்கியா? மாநிலத்தெல்லாம் உட்டுரு. கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னாரு, நான் இங்க பொறந்தவன்னு சொல்லிட்டு 4,00,000 ஓட்டு வாங்குனாரு. கோயம்புத்தூர்காரனுங்க வழக்கம் போல ஸ்கேமுக்கு வந்து அடிபட்டாய்ங்கல்ல. நம்ம ஆளுங்க தான் இருக்காய்ங்கல்ல. என்ன 400 ஐட்டம் போடுறேன்னா போய் லைன்ல நிப்பானுங்க. அண்ணாமலை வந்து எம்பி ஆகுறேன்னா லைன்ல நிப்பானுங்க. எம்எல்எம் இந்த ஸ்கேமு ஸ்கேம் அப்படின்னாலே நம்ம ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆமா, ஈமுக்கோழியிலிருந்து நீ கோயம்புத்தூர் தான். எனி ஸ்கேம்னா முதல்ல போய் நின்றது. ஸ்கேமா? ஈமுக்கோழியா? நாங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்குவோம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா? நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஏமாறுவோம். அப்படின்ட்டு முதல்ல ஏமாறுறதுக்கு போய் நிக்கிறது. அதே மாரி அண்ணாமலைக்கு 4,00,000 ஓட்டு போட்டுருக்கான் அவன். 4,00,000 ஓட்டு. சாதாரணம் இல்ல. ஓட்டு போட்டவன் நான் போடல. அதனால போட்டவன வந்து உண்மையாலுமே அவன் பெரிய நம்பிக்கையில போட்டுருக்கான். என்ன? நீ மளிகை கடை லிஸ்ட் மாரி அன்னைக்கு வாசிச்ச. என்ன வாசிச்ச? ஏர்போர்ட் நாளான்னைக்கு வந்துவிடும். ரயில் மத்தியானம் வந்துவிடும். அடுத்து ஸ்டேடியம் இப்படின்ட்டு ஸ்டேடியம் கூட இல்ல. ஒரு இந்த மாரி இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஐட்டம். இன்னும் 3 வருஷத்துல கோயம்புத்தூர் சிவாஜி பட கிளைமாக்ஸ் மாரி தட்டி விட்டோம்னா ரோடு சும்மா சர சரன்னு. ஏன்டா அப்படியே ஒரு நடந்து வருவாரு, எல்லா பில்டிங் எழும்பும். என்ன ஐயா ஐயா என்ன வந்திருக்கு? ஐயா இரு ஐயா சொல்றேன். சரி இரு. கோயம்புத்தூர் என்ன வந்திருக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டேடியம் வரும்னு வேற ஒருத்தர் இல்ல, சொன்னாரு. இல்ல. அது 4 வருஷமா அது இருக்குது. அது அத விடு. என்ன வந்திருக்குன்னா கோயம்புத்தூருக்கு, சிவராத்திரிக்கு அமித்ஷா வந்திருக்கு. அவ்வளவுதான். வேற எதுவும் வரல. அந்த வந்த அமித்ஷா கூட இந்த ரோட்ல போனா எங்கேயாவது மகுட்டி விழுந்துருவன்ட்டு, தலைவன் ஏர்போர்ட்ல இருந்து ஈசா யோகாவுக்கு ஹெலிகாப்டர்லயே போயிட்டான். இதுதான் வந்திருக்குது கோயம்புத்தூருக்கு. வேற என்ன வந்தது? நான் என்ன சொல்றேன், நீ ஒரு தமிழ்நாட்டுக்கெல்லாம் பிஜேபி பண்ண வேண்டாம். ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்களே. ஆ பிஜேபி ஆபீஸ் ஓப்பன் பண்ணி எல்லாம் உட்காந்து நல்ல பெரிய பெட் போட்டு நீட்டி படுத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். நான் என்ன வந்து சொல்றேன், ஒரு டீலிமிட்டேஷனோட சேர்த்து வேற வந்திருக்காரு. காலன்னு சொன்னாரு. இல்ல நான் ஆமா, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்துட்டு நீ போயிட்டாரு. தமிழ்நாட்டுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். உன்னை நம்பி எங்க கோயம்புத்தூர், எங்க அக்மார் கோயம்புத்தூர் மக்கள் ஓட்டெல்லாம் போட்டான்ல. இத பண்ணிருவேன். தறி தறி உயர்வு. நீங்க இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட போய் பேசி கரண்ட் பில்ல கம்மி பண்ணிருவேன். அத கம்மி பண்ணுவேன், இத கம்மி பண்ணுவேன். பண்ணு. தினம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணு. தினம் சாயங்காலம் இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் மக்களுக்கு இத பண்ணேன்.
என்னென்ன வாய் தினம் பண்ணு. நீ தான் ஐபிஎஸ் ஆச்சே, மிகப்பெரிய அறிவாளி இல்ல. 2 நாளைக்கு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடு. நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு கூட சொல்லு, அது பிரச்சனை இல்ல. ஆனா நீ ஒரு சப்ஜெக்டா கூட பேசுறது இல்ல. இல்ல ஹரிஷ் ப்ரோ, அவர் ஜெயிக்கல இல்ல அப்போ அப்போ இல்ல ஜெயிச்சு சிஎம் வந்து ஃபாரின் போறாரு, அவரே ஆனா ஒண்ணும் எதுக்கு பண்ணல. ஜெயிக்க இல்ல அப்போ வைக்கணும்ன்றதுக்காக ஆ, இன்னைக்கு என்ன அப்போ பண்ணிருக்காரு இன்னைக்கு அப்போ வரைக்கும்? உனக்கு வந்து நாங்க என்ன ஆ இதுக்கு வந்து 2026 ஓட்டு போடுறப்போ பைத்தியம் முடிச்சிருக்கேன் எங்களுக்கு. வெட் கிரைண்டர் தொழில் நலிவடைந்திருக்குன்னு கவலைப்படாதீர்கள். வெட் கிரைண்டர் தொழில் நாளைக்கே வெட் கிரைண்டர் மாவு எப்படி அரிசி இல்ல அரைக்கிறது மட்டும் இவனுங்களுக்கு பாருங்க அப்படின்னு. இல்ல ஆ? இவரு பிரசாந்த் ப்ரோ இவனுங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியே மோடியை வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தாங்க சரியா. ம், அவருக்கே 2024 முட்டைன்னு கையில கொடுத்து அமிச்சாச்சு. ம், நம்ம ஊர்ல கண்டுக்கவே மாட்டாங்கன்றதுல திடமா இருக்கானுங்க. ம். எந்த நம்பிக்கையில இவங்க என்டிஏல நாங்க வந்து அமைப்போம் கட்சி இல்ல கிச்சி இல்- விரட்டி கூட கூட்டணியில இல்ல ஹரிஷ், வச்சிடலாம், ஜெயிக்கணும்ல, ஓட்டு இல்ல போடணும்ல ஹரிஷ், மக்கள். ஓபிஎஸ் வித்திரகரன் சேர்ந்து எப்படியாவது கட்சி ஒரு அமௌண்ட் பேசி வித்தரலான்னு இருக்காங்க ஏடிஎம்கேவை. அதுக்கு தான் இப்போ 2 பேரும் கண்ணு முன்னு எதையாவது காசு இருக்கு. எனக்கு உண்மையா சொல்றேன் ஹரிஷ், எனக்கு ஒரு காலத்துல ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அயன் லேடி இதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு உண்மையா சொல்றேன், அந்த ஒப்பீனியனே போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்டா என்ன மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க? இந்த மாதிரி மொன்ன லீடர்ஸ் தவிர எவனை வச்சுட்டு போயிருக்காங்க? எவனாவது ஒருத்தன் மக்களுக்கு இந்த கட்சியை அந்த ஏதோ வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அது எவன் கைப்பற்றுங்கிற போட்டி தவிர இங்க மக்கள் சார்ந்து என்ன நடக்குது நான் கேக்குறேன். ஆ? நீ இந்த கட்சிக்குள்ள சண்டை, இந்த சண்டை தான் தினம் நடக்குதோ தவிர மக்களுக்கு என்ன நடக்குதுங்க? என்ன பிரயோஜனப்படுது? இன்னைக்கு ப்ரோ ஆ, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ப்ரோ ஆ, தமிழ்நாட்டுல இங்க வந்து டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாலிடிக்ஸும் கிடையாது எங்களுக்கு. ஆமா. மக்களுக்கான மாநில உரிமைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு அகேன்ஸ்டா தான் நிக்கணுங்கிறதுல ம், தெளிவா இருக்காரு தளபதி. இன்னைக்கு வரைக்கும் இதுல டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுதே, அதுல ஏன் நான் கலந்துக்கணும், வேணும்ட்டே அப்போஸ் பண்ணாதானே ஏன் ம், பொலிட்டிக்கல் மைலேஜ், ம், அப்படிலாம் மேட்டர் கிடையாது. அதே மாதிரி இதுல என்ன ஒரு பியூட்டினா, இவர் சும்மா அந்த பாஜக எதிர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இங்க அரசியல் பண்ணணுங்கிற நோக்கமோ அதுவா ஒரு கிடையாது. தெளிவா அவன் என்ன தப்பு பண்றாங்க, இங்க நண்பா இவங்க கூட உண்மை என்ன சேர்ந்து தெரியுமா நண்பா? கொலைட்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத நண்பா தெளிவுபடுத்திட்டு நான் இருக்காரு சொல்றேன் ஒரு கேளு ஒரு நண்பா. விஷயத்திலையும். பியூர் ஹேட் அகைன்ஸ்ட் எனி ஒன், அது வந்து என்னைக்குமே இந்த திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை சொல்றேன். என்னன்னா ஜனநாயகங்கிற பேர்ல டிக்டேட்டர்ஷிப்பை வளர்த்து விட்டதுதான் இவங்களோட ஜனநாயகம். இதான் உண்மை. ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஐயா ஆகட்டும், நீ ப்ரோ ஆக்சுவலா இங்க நீங்க சொல்றது ஓகே. ஆக்சுவலா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஓகே. அப்படி அவங்க ம், 2 பேருக்குள்ள என்ன இதை வேணா இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி சென்ட்ரல்ல இருந்து ஒரு பெரிய இதை வந்து இங்க உள்ள வர விடல இப்போ ம், வரைக்குமே. பட் ஆனா வந்து யா நான் வந்து ஆக்சுவலா நான் பாண்டிச்சேரி ஓகேவா. யா இங்க யா கதையே வேற, இங்க டோட்டலா ம், வேற. இங்க ஆக்சுவலா வந்து சென்ட்ரல்ல இருக்க கட்சி மட்டும்தான் இங்க வந்து கோல் வச்ச முடியும். ம். ஈவன் நண்பா இங்க டிஎம்கே எம்எல்ஏஸ் இருக்காங்க, ஏ ஏ ஏடிஎம்கே ஏகே எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஏகே நண்பா, அது என்ன ம், ம். நண்பா வலசரவாக்கம் ஜோடு இருக்கு பாண்டிச்சேரி, அது ஆமா. அவ்வளவுதான். அது இல்ல அங்கெல்லாம் எல்லாரோட தாட்டுமே மண் அதுதான். நண்பா. இல்ல ப்ரோ ஆக்சுவலா நான் ம், இதுதான் வந்து சொல்ல வரேன். எல்லாரோட தாட்டுமே ம், அதுதான். ஆனா ம், பாண்டிச்சேரின்றது பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது. ம். பாண்டிச்சேரியில இருந்து 130 கிலோமீட்டர்ல காரைக்கால்ல நான் இருக்கேன். ஆமா ஆமா, அதுவும் பாண்டிச்சேரி இப்ப தான். நான் ம், சொல்லும் போது நான் பாண்டிச்சேரின்னு தான் சொல்லணும். ஏன்னா காரைக்கால்னு சொன்னா வெளியே யாருக்கும் தெரியாது, நிறைய ம். ஆமா பேருக்கு தெரியாது. திருநள்ளாறுனா ரிஜிஸ்ட்ரேஷன் திருநள்ளாறு சொல்லுங்க, அந்த கண்ட்ரோல் தானே. எல்லாருக்கும் தெரியும், ம். சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப ஏங்க ஆக்சுவலா காரைக்கால் எல்லாம் அந்த மாநில பக்கத்துலயே இருக்குது, இங்கதானுங்க இருக்குது. எங்க ஆனா எல்லாருமே ஒரே திருநள்ளாறு ஒரு வந்திருக்கிறாங்க. தெருவுண்ணா அந்த ஏங்க இல்ல திருக்கடையூர்ல இருந்து ஆக்சுவலா போனா ஒரு தெரு ஏங்க ஒரு நிமிஷம். நாகூருக்கு நடுவில். இப்போ எல்லாருமே திருநள்ளாறு வந்திருக்காங்க, எல்லாருமே தொப்பி போட்ட போலீஸ் பாத்துருக்காங்க. என்னங்க இல்ல ஆக்சுவலா ம், என்னன்னா இது இல்லாம மாஹேன்னு ஒண்ணு இருக்கு, ஏனாம்னு ஒண்ணு இருக்கு, ஆந்திரால ஒண்ணு, ம், ம், கேரளால ஒண்ணு. ஓகேவா. ம், இப்ப இந்த ம், 4 ம். சேர்ந்ததான் பாண்டிச்சேரி. ஆனா பாண்டிச்சேரிக்கு எம்பின்னு வர வந்து ஓட் போட்டாலே அங்க ஒரு எம்பி ஜெயிச்சிடலாம். யா அவங்களுக்கு வந்து யா இங்க காரைக்காலோ மாஹேவோ ஏனாமோ தேவையே கிடையாது. அவங்க இங்க வரவும் கரெக்ட் மாட்டாங்க. கரெக்ட் இன்னைக்கு வரைக்கும் நான் கரெக்ட். சொல்றேன், எனக்கு எம்பி ம், பேரே ம். தெரியாது. ஓ எனக்கு யாருமே தெரியாது. இங்க லோக்கல்ல இருக்க ஓகே எம்எல்ஏஸ் தெரியும், அவ்வளவுதான். ஓகே எம்பி ஓகே. யாருமே தெரியாது. இப்போ ரீசெண்டா எம்பி எலெக்ஷன் நடக்கும் போது எல்லாரும் வரிசையா வண்டியில வந்தாங்க. அதை எங்களுக்கு கூட தான் பார்த்துதான் சரி கவுன்சிலர்லாம் இவங்க தான் தெரியாது. நிக்கிறாங்க. இன்னொன்னு எங்களுக்கு கூட தான் ஏகே அங்க வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பொலிட்டிக்கல் பதவின்றதே சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தானே ப்ரோ. அங்க ம், கவர்னர் அங்க என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதானே பில்லு பாஸ் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் ம், கொண்டு வர்றதுல இருந்து இவங்க ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும்.
ஆமா ஆமா அது ஆனா ஆனா சிஎம்மாவே என்னன்னா இருந்தாலும் ஆனா என்னன்னா இப்போ எம்பின்னு ஒண்ணு வரும்போது அவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி மட்டுமே போதுமானதா இருக்கு. அவங்க வந்து இந்த மத்த 3 ம். ஊரையும் கண்டுக்கிறதே இல்ல, சுத்தமா கண்டுக்கிறது இல்ல. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல வந்து டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க ரொம்ப நாளாவே காரைக்காலுக்கு தனியா ஒரு எம்பி தொகுதி வேணும், ம், காரைக்கால வந்து ம், தனியா கொடுங்க. ம். ஏன்னா பாண்டிச்சேரிக்கு அடுத்து பாண்டிச்சேரி இந்த 4 ஸ்டேட்டை இல்ல பார்க்கும்போது காரைக்கால் தான் பெருசு. அதுதான் நண்பா. நீங்க இப்ப வந்து உங்க ஜியோகிராபிக்கு ஆன ஒரு கஸ்டமைஸ்ட் இஷ்யூ ஒண்ணு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? எங்களுக்கு இது ஆமா கரெக்ட். பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டோட ஜியோகிராபிக்குன்னு அதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் இஷ்யூ இருக்கும். அப்ப அத அட்ரஸ் பண்றது தானே டீலிமிட்டேஷனா இருக்கணும். நீ ஆமா ஆமா அதாவது correct. நாம வந்து உத்தரப்பிரதேஷோட ஃபார்முலா வந்து தமிழ்நாடு அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா? இவங்க Correct. இவங்க இவங்க பண்ண நினைக்கிற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதுதான். என்னன்னா அங்க அங்க ஒர்க் ஆகுற ஃபார்முலா இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது கொண்டு வந்தா அவனுக்கு தான் ஃபேவரா முடியுமே தவிர நமக்கு ஃபேவரா நிச்சயமா முடியாது. அதான் ஆக்சுவலா அவங்க தாட் என்னன்னா அங்க இருக்கவங்கள வச்சு நம்ம வந்து மெஜாரிட்டி வாங்கிடலாம் சென்ட்ரல்ல. அதான ரொம்ப நாள் கனவு அதுதானே அவங்களது. ஆமா வெகு நாள் கனவு அதுதானே அவங்களது. அண்ணாவோட அறிக்கையில போட்டிருந்தாரு இத்தனை சேர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. 800 சீட் இருக்குது அது புது பார்லிமெண்ட்ல. 848 848 இருக்குதா? பார்லிமெண்ட். ஆமா ப்ரோ. 543 இருந்துச்சு. 543 அது லோக்சபா சீட்டு. அதான் ஆமா ஆமா புது பார்லிமெண்ட். அப்ப ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்திருக்கானுங்க உள்ள வரும்போதே. ஈஸிங்க. நிறைய சீட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டு வந்து 6 எம்எல்ஏ சீட்டு. கரெக்ட்டுங்களா? இப்போ பிரிச்சாங்கன்னா ஒரு எம்பி சீட்டே 2 எம்பி சீட்டா மாறும். ஸோ நீ 40 இப்ப இருக்கிற 40 தொகுதி ஜெயிச்சாலே போது நீ 100 தொகுதி ஜெயிச்சது கணக்கு கொண்டு வந்துடலாம் ஈஸியா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 860 சம்திங் ஆச்சுன்னா மெஜாரிட்டிக்கு எத்தனை சீட்டு தேவைப்படுங்க? 500ஆ? 200 இப்போ என்ன 274 இருக்கா? கரெக்ட் தானே? பாதிக்கு பாதிக்கு மேல வரும். ஸோ அப்ப 400 வரும் இல்லைங்களா? 470 அந்த சம்திங் வரும். ஆமா இது எல்லாமே மேக்ஸ் தானுங்க. எல்லாம் மேக்ஸ் தான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாலக் காட்டிட்டு அந்த 470 அவனால ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு மேல இருக்க 4 ஸ்டேட்டை வச்சு முடிச்சிருவானுங்க. இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னைக்கு வந்து 240 சீட் ஜெயிச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? 272 வரணும். கரெக்ட்டுங்களா? மெஜாரிட்டிக்கு. ஆமா கரெக்ட். 272. 240 ஆமா. சோ இப்போ இந்த 240ல ஒரு சீட் கூட அவங்க தமிழ்நாடு கிடையாது. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 240 வந்து நாளைக்கு டீலிமிட்டேஷன்ல அதே பாப்புலேஷன் 3 ஆக்கினா டிவைட் ஆச்சுன்னா அவங்க கிட்டத்தட்ட 500 to 600 சீட் அங்கேயே வந்துருது தமிழ்நாடு இல்லாமயே. எப்பவுமே அதுதான் டிசைட் பண்றவங்களும் அவங்களே பண்ணிக்குவாங்க. என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா அதுக்கு அதுல இன்னொரு மைனஸ் என்னன்னா நமக்கு கம்மி ஆகும். எம்பி சீட் கம்மி ஆகும். இல்ல புகழ் அது கம்மி ஆகுற ஸ்கீம் இல்ல புகழ். நமக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து 2ன்னா அவனுக்கு 10 வந்துருது. அதான் பிரச்சனை. இது வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி கிடையாது. இவங்க வந்து மொத்தம் 2 ஸ்கீமா இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஒண்ணு வந்து அந்த என்ன சொல்றது அந்த 8 தொகுதி இருக்கு பாத்தீங்களா? சாரி 8 தொகுதி வந்து குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கீமு. இல்லைன்னா 10 தொகுதியை இன்க்ரீஸ் பண்றது. என்னன்னா நண்பா இப்ப இருக்கிற சிஸ்டமே தப்பு நண்பா. ஆக்சுவலா இவங்க இதை திருத்தறக்கே பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். ஒரு பாயிண்ட்ல வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 2014 39 சீட்டு ஜெயிச்சது. இன்னைக்கு வந்து 2024ல இன்னைக்கு திமுக வந்து 39 சீட்டு ஜெயிக்குது. அப்போ ஒரு மெரிட்ல 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுகவும் அதிமுகவும் அனுப்பிச்சு. அவங்களுக்கான ஃபேர் ரெப்ரசன்டேஷன் என்ன? ஏன்னா அவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்ல. அவங்களுக்கான ஃபேர் ரெப்ரசன்டேஷன் என்ன? அதாவது அந்த எம்பி அப்படிங்கிற பதவியை தாண்டி என்ன ஃபேர் ரெப்ரசன்டேஷன்? அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆட்சி அதிகாரத்துல நீ வந்து நேரடி ஷேர்ல இல்ல, பட் அவங்களோட வாய்ஸை பெருசா மதிக்கிறதுக்கான ஏதோ ஒரு திருத்தங்கள் அங்க உள்ள இருக்கணும். அது எதுவுமே இல்லையே பிரதர். நான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியா ஒரு கட்சி ஜெயிச்சாலுமே ஒரு சாதாரண ஃபண்ட் அவங்க கிட்ட நம்மளால வாங்க முடியல பிரதர். அப்ப என்ன நம்மளை ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி தானே பண்ணிருக்காங்க. இப்பவே கட் பண்ணி தானே வச்சிருக்காங்க. இதுவே அன்ஃபேர் தானே இப்ப இருக்கிறது. இப்ப இருக்கிற சிஸ்டமே அன்ஃபேர்ங்கிறேன். அதுதான் அண்ணா கரெக்டா சொன்னாரு. கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, வாங்க வேண்டியது நம்ம உரிமை. இல்ல அதுதான் பிரதர். என்ன மேட்டர்னா இப்ப விஜயன்லாம் என்ன தெரியுங்களா? டு பி ஆனஸ்ட் என்னன்னா
கள அரசியல்னு வந்தாச்சு. தப்பு தண்டாலாம் நடக்கதான் செய்யும். ஐ மீன் எல்லாமே சரியா பேசிட முடியாது. இறங்கி மைக்க பிடிக்கணும். டு பி வெரி ஹானஸ்ட். புடிச்சு இல்ல பிரசாந்த் ம். ப்ரோ, நான் என்னன்னா இப்போ நீங்க பிடிச்சவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டானுங்க? ம். இல்ல அப்படி இல்ல பிரதர். 4 பேர் அபியூஸ் பண்ணிட்டு ம். வா போன்னு மரியாதை இல்லாம ஒருமையில பேசிட்டு தான் இருக்காங்க. ஈவன் முதலமைச்சரே அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இல்ல நம்ம எல்லாரும் பண்றதே நம்மளும் பண்ணணும்னு இல்ல வச்சுக்கோங்களேன், இல்ல நான் எல்லாரும் அதை ஒரே சொல்ல இடத்துல ஆயிடுவோம். இல்ல நான் அதை சொல்லவே இல்ல. இல்ல பேசி 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 பேசியே கவுத்து இல்ல வச்சிருக்காங்க. நான் அதை சொல்லவே இல்ல. நான் அதை சொல்லவே இல்ல. நான் வந்து ஜனங்க போய் பேசணும், ஜனங்க கிட்ட இது பண்ணணும். ஆமா நான் அதை சொல்லவே இல்லை பிரதர். நான் வந்து என்னன்னா இந்த அபியூசிங்கோ இல்ல வந்து ஸ்கோர் பண்றதுக்காண்டி பேசுறத பத்தி நான் பேசல. நான் இஷ்யூஸை தெளிவா நான் சொல்றேன். நான் நீங்க வெளியில வந்து பப்ளிக்ல கூட வேண்டியது இல்லைங்க. ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு அதை தெளிவா மக்களுக்கு ஏன்னா ஒரு விஷுவலா கொண்டு போனா அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகுங்கிற நான். ஒரு அறிக்கையில விட விஷுவலா கொண்டு போனா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். மக்கள் வந்து அதை உத்து கவனிப்பாங்க. ஏன்னா இவர் பேசுறத சரி உத்து ப்ரோ, நீங்க கவனிக்கிறாங்க சொல்லுங்க, மக்கள். பட்ஜெட்ல வந்த அறிக்கையும் இன்னைக்கு வந்த அறிக்கையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதர் அறிக்கையெல்லாம் டீட்டெயில்டா இருக்கு பிரதர். நான் சொல்றேன் பிரசன்டேஷனை சொல்றேன். நான் வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல அத நீங்க சொல்லுங்க, அது எப்படி இருக்கு? எப்படி இருக்குதுன்னா ஆராய்ஞ்சு ப்ராப்பரா, அதாவது வந்து எந்த பக்கம் பயஸ் இல்லாம மக்களுக்கு பிரயோஜனமா பேசியிருக்கு. அப்படி அதுதான் ப்ரோ. நம்மளுக்கு இன்னும் அவர் வந்து சில விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்ச்ல இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீங்க சொன்ன மாதிரி இது நடக்கும். அவர் வந்து சொன்னதே தான், டீசன்ட் பாலிடிக்ஸ். யாரையும் தாக்கி யாரையும் திட்டி பேசி வேண்டிய அது விஷயங்கள் நான் அது பண்ண மக்கள் மாட்டேன். ஏத்துக்க மாட்டாங்க பிரதர். அது இனிமேல் மக்கள் வந்து யார் இன்டீசென்ட்டா பாலிடிக்ஸ் பண்ணாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க பிரதர். எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னொருத்தரை தரம் தாழ்த்தி ஓட்டெல்லாம் வராதுங்க இனிமேல். அது வந்து நடக்காதுங்க. நீங்க எதா இருந்தாலும் ஃபேரா பேசு. சோசியல் மீடியா இல்லை யாரா இருந்தாலும் நீ ஃபேரா பேசுங்கிற. நான் பி ஃபேர் டு ஆல். வெரி சிம்பிள். அதான் ப்ரோ, நம்ம ஆளு வந்து ரொம்ப ஷார்ப்பா இத்தனை பேர் இன்னைக்கு கத்துனானுங்க, இத்தனை மீட்டிங் வச்சாங்க, இவங்க எல்லாருமே எவ்வளவு பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எங்க தலைவரோட விட்ட அறிக்கை தான் இன்னைக்கு வந்து பரவாயில்ல எல்லாரும் பேசுறாங்க. இதுல நியாயம் கருத்து இது என்ன இருக்கு? இதுதான் மக்களுக்கு என்ன வேணும்ன்றது இருக்கு. கட்சிக்கு என்ன வேணும், அது சார்ந்து என்ன நடக்கணும்னு இல்லாம ஒரு மக்களுக்கு என்ன இதை கொண்டு போய் சேர்க்குது, மக்கள் இதால என்ன பயன்படுவாங்கன்ற பேசின ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருந்த இன்னைக்கு அறிக்கை. அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பரவாயில்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் இல்ல அதுதாங்க இன்னுமே அந்த பிரசன்டேஷன்லாம் இன்னுமே சரி பண்ண வேண்டியது இருக்குதுங்கிற. நான் என்னோட பிரச்சனை என்னன்னா அவர் சொல்ற கருத்துக்கள்லாம் இல்லை. கருத்துக்கள்லாம் அவர் வளரும் அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் ஞானி வந்து ஒரு வருஷத்துல ஆயிட மாட்டாங்க. அவங்களுக்கு 10 வருஷம் ஆகும். ஸோ அது இதோட கல அரசியல் புரியறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கோர்ஸ் கரெக்ஷன்ல தான் சரியாகும். ஸோ அதனால எடுத்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ப்ரெசன்டேஷனா அவர்கிட்ட இருந்து என்னன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அறிக்கைகள் தாண்டி ஒரு வீடியோ மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு வீடியோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ. பிகாஸ் வந்தாச்சு நம்ம பப்ளிக் வந்தாச்சு. அந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது இல்ல ப்ரோ, நீங்க அதான் சொல்லியாச்சு. மார்ச்சுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃபுல்லா மக்கள் இல்ல பண்ணி சூப்பர். இல்ல இதுக்கு நான் ஜஸ்ட் இல்ல இதுதான் வந்து இல்ல ப்ரோ, இப்ப இந்த ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம போட்டா கூட அங்க ஒரு என்ன குறை சொல்லுவானுங்கன்னா, ஏன் வந்து நேர்ல வந்து பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். நண்பா, இது வந்து இத நாம பார்த்தா கட்சியை நடத்த முடியாது. நீ ஆமா ப்ரோ குறை சொல்றவன் நான் சொல்றது என்னன்னா பிரசாந்த் ப்ரோ, ஜெனரலா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நீங்க என்ன விஷயத்த சொல்ல வரீங்களோ அது கம்ப்ளீட்டா சொல்ல வரணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொல்ல வர விஷயத்த கரெக்டா கம்ப்ளீட்டா எக்ஸாக்டா சொன்னா மட்டும்தான் அது புரியும், ஏத்துப்பாங்க. அரைகுறையா சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவரு பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ண போறதையும் சொல்லிட்டாரு. நான் இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் மார்ச்க்கு அப்புறம் வரப்போறேன். ஆனா இதுவுமே எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு முன்னாடியே வந்து குதிச்சு இதான் பண்ணணும் அததான் பண்ணணும். அதை விட்டுருங்க. ஏன்னா அது கரெக்ட் இல்ல. அதை விட நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அவர் வந்து இப்ப வந்து வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட இல்லைங்க. நான் இதுக்கு பாஜக சரி திமுக சரி அதிமுக பெருசா பேசுறதுல இவங்க 2 பேரும் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன், ஏன்னா நீங்க ஒழுங்கா பண்ணாதங்காட்டி தானே அவர் வந்து அரசியல் வர்றாரு. இதான் பண்ணியிருந்தீங்கன்னா அவரே எதுக்கு வர்ற? அப்படி அவரு ஜாலியாக நடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாருல்ல. அப்போ நீங்க போட்டு குடைச்சங்காட்டிக்கு தான் அவரே அரசியலுக்கு வர்றாரு. அதனால அவர் என்ன பண்ணுவார், நீங்க என்ன பண்ணீங்க 2 பேரும்? ரொம்ப சிம்பிள். அதிமுகவோட சேர்த்து கேட்கறேன் நான். என்ன பண்ணீங்க? நீங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. என்னன்னா யாரை எடுத்து அறிக்கை விடலாம்? அவர் என்ன எம்பினா அவருக்கு என்னன்னு தெரியுமா? எம்எல்ஏனா என்ன தெரியுமா? இந்த கேள்விதான் கேட்கறது. ஐயா நீங்க என்ன கோயம்புத்தூர் பண்ணுன்னு கேட்டா அதுக்கு ஓடி போயிடுறது, எங்காவது ஓடி போயிடுறது. என்ன
ஸோ இத பண்ணாதீங்க நீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க விஜய டார்கெட் பண்றத விட்டுட்டு, நீ என்ன மக்களுக்கு பண்ணன்னு நீ எனக்கு அறிக்கை குடுங்குறேன் நானு. ஏன்னா உங்கள எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் நாங்க. நீங்க தான் சட்டமன்றத்துல உட்காந்துட்டுருக்கிறீங்க. விஜய் சட்டமன்றத்துல உட்காரல. நீங்க என்னய்யா பண்றீங்க? அதையும் சொல்லுங்கய்யா. மேடை போட்டு விஜய் திட்டுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டோமா நாங்க? ஓட்டு போட்டு அவங்களுக்கு அசைன்மெண்ட்டே அது மட்டும் இல்ல தானே கேட்கிறேன். நீ குடுத்துருக்காங்க. எம்எல்ஏவா இருக்கிறதும், ரைட் இருக்கு. நீ எம்எல்ஏவா இல்ல இருக்கிறதும், நாங்க கிரிக்கெட் ஆடுவோம். இல்ல எம்எல்ஏவா இருக்கிறதும், அமைச்சரா இருக்கிறதும், நீ மேடை போட்டுக்கிட்டு விஜய் பத்தி பேசுறதுக்கு உனக்கு அந்த பதவி இருக்கு? நான் கேட்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர பத்தி பேசினாதான் 4 இல்ல பேர் நான் என்ன கேட்கிறேன், பாக்குறாங்க. யோ நீ தான் சொல்ற, அவர் ஒண்ணுமே இல்ல கத்துக்குட்டிங்கிற. அப்ப எதுக்கு பார்த்து பயப்படுற? உட்டுருங்கிறேன் நானு. வேலைய பாரு. உட்டுரு. நீ ஏன் பயப்படுற? அவங்களுக்கு தெரியுது ப்ரோ. இப்ப அவங்களுக்கு தெரியுது. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் வந்து அவரோட அந்த ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா வரும்போது மக்கள் சாமானிய மக்கள்கிட்ட வந்து பிரதர் அது அதிகமா வரும் பொசாக்சி எதிர்பார்க்கறாங்க. ப்ரோ. ஏன் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். ஏன் விஜய்க்கு வரும்னு சொல்றேன் பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன். விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அரசியல் தெரிவு இருக்குது. எல்லாமே அரசியல் கத்துக்கிட்டாரு. அப்படிலாம் யாருமே சொல்லிற முடியாது. ஆனா ஏன் தெரியுமா விஜய புடிக்குது? பேசிக்கா அந்த மனுஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் பண்ணியிருக்கான். அந்த மனுஷன் வந்து அந்த மனுஷனோட கேரியர் அமைஞ்சதுலேருந்து, வளர்ந்ததுலேருந்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து, ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுல இருக்கிற தொழில்களுக்கு தான் குடுத்துருக்கானே தவிர, எங்கேயும் போய் பறந்து எங்கேதோ ஒரு நாட்டுக்கெல்லாம் போல. அண்ட் இன்னொன்னு, இத பண்ண வேண்டிய அவசியமே விஜய்க்கு கிடையாது. ரொம்ப சிம்பிள். தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ நீட். வருஷத்துக்கு 2 படம் நடிச்சிட்டு இல்ல போயிட்டே அப்சல்யூட்லி. இருந்திருக்கலாம். நான் இது டொனால்ட் ட்ரம்ப் மாரியே தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லியனர் அவன். அவன் மார்லாகோல உட்காந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஜம் ஜம்னு உட்காந்துரலாம். அவன் போய் பிரசிடென்ட் ஆக வேண்டிய தலையெழுத்தே கிடையாது அவனுக்கு. அவன் எதையும் காப்பாத்தவும் போறதில்ல. அந்த பேத்தி ஒண்ணு சொல்லும். ஒரு பேட்டியில சொல்லும். அதே தான் விஜய்க்கும். நீ படம் எதுக்கு நடிக்கணும் நண்பா? இருக்கிற காச தூக்கி எஃப்டில போட்டு படுத்து ஜாலியா தூக்கிட்டு இருக்கலாம். அஜித் சார் கூட போயிட்டு ஜாலியா போயிட்டு, ப்ரோ நீ ஒரு கார் ஓட்டு, நான் ஒரு கார் அது ஓட்டுறதுங்களா? மட்டும் கிடையாது பிரசாந்த் ப்ரோ, இங்க கேளுங்களேன். ம். இந்த டைமுக்கு ஒரு ஸ்பேஸ போட்டு ம். அபியூஸ் பண்ணிக்கிட்டு, இல்ல ம். மத்த இவனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு, ம். அந்த இது பண்ணாம இன்னைக்கு மக்களோட பிரச்சனை ஒண்ண இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. எக்ஸாக்ட்லி. சூப்பர். அதுவே ஃபேண்டாஸ்டிக். போதும். அதுவே இல்ல போதும். அதுவே இல்ல எவ்வளவு பெரிய ஹரிஷ். விஷயம். இததான் சொல்றேன் நண்பா. என்னன்னா, மக்கள் உங்கள எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? உண்மையாலுமே மாற்றமா என்ன விட்டுரு. பிரசாந்த் கொண்டு ஆயிராது. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாலோ, இல்ல நாளைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்தாலோ, இல்ல எடப்பாடி ஐயா வந்தாலோ, பிரசாந்த் கொண்டு ஆயிராது. ஆனா, ஒரு காமன் மேன் இருக்கான்ல, அவன் உண்மையாலுமே யாராவது மாறிற மாட்டாங்களா? யாராவது வந்துர மாட்டாங்களா? எங்களுக்கு உண்மையாலுமே நல்லது செஞ்சிட மாட்டாங்களா? எங்க குழந்தைகள்லாம் இந்த செவுரு இடிஞ்சு உழுகாத ஸ்கூலுக்கு போகுமா? நான் ரேஷன் அரிசி இப்ப போனா புழுத்து போய் கிடக்குது. இந்த ரேஷன் அரிசி நல்லா போட மாட்டாங்களா? எங்க வீட்டுக்கு ம். இல்ல எங்க வீட்டு காசு எங்களுக்கே கொடுத்துட்டு ஓசின்னு அது சொல்லுவானுங்க. இலவசத்தை பிங்க் வந்து பிங்க் பஸ்ன்னு விலையில்லா இல்ல பொருளை வந்து ஓசின்னு விலையில்லான்னு சொன்னா கூட பரவாயில்லதான். விலையில்லா பொருள் இலவசம் வந்து அம்மா கொண்டு இவ வந்தது. இத வந்து இவங்க வந்து இவனுங்களுக்கு என்ன இலவசம்னு சொல்லி அரசியல் நம்ம எனக்கு அறிவு எக்ஸ்பெக்டேஷன்னா, உதயண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு சந்தோஷமாயிரும். அந்த அரசியலை தவிர வேற எந்த அரசியலும் நம்ம பேசக்கூடாது. உதயண்ணா நெக்ஸ்ட் வந்து இன்பநிதி அண்ணா வாழ்க எல்லாம் முடிஞ்சிச்சு. அததான் வந்து இன்பநிதி பார்லிமெண்ட்ல பாசறை. போய் கத்தி இல்ல அத பார்லிமெண்ட்ல போய் இல்ல கத்திட்டு இருக்காங்க. நான் அததான் சொல்றேங்க. உறுதிமொழி ஏற்க சொன்னா உதயநிதி வாழ்கன்ட்டு உன் அறிவே அவ்வளவுதான். அதனாலதான் இந்த நாங்க இப்பயும் இல்ல கேட்கிறோம். இல்ல அத நீ போய் அங்க இல்ல போய் வாழ்க்கை அததான் சொல்றதுக்கு சொல்றேங்க. நீங்க சும்மா இருந்துரு. பாயிண்ட்டுக்கு வர்றேன். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்தந்த தொகுதி நிர்வாகிகள் இப்பெல்லாம் நிர்வாகிகள் போட்டே இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் போட போறாங்க. பூத் ஏஜென்சி எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறது, நீங்க போயிட்டு நாளைக்கே வந்து உங்க வீட்ல இருந்து சொத்த வித்து கொண்டு போய் ஆளுக்கு 1,00,000 குடுங்கலாம் யாருமே எதிர்பார்க்கல. அவன் ரொம்ப சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு தான் எதிர்பார்க்கிறான். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது ஒண்ணு. நான் இது வந்து கிரவுண்ட் அப்னு சொல்றேன். கீழ ரூட்ல நின்னு பேசுறங்காட்டிக்கு, அங்கிருந்து கேட்டு சொல்றேன் நான் உங்களுக்கு. அவன் அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன தெரியுமா? அவங்க வீட்ல ஒரு நல்லது நடந்துச்சுன்னா, அந்த அந்த வார்டுல பொறுப்புல இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தவாக்கால. சும்மா போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நல்லா இருக்கீங்களா? குடும்பம் எப்படி இருக்குது? கேட்கறது. உங்க ஏரியால ஒரு இல விழுந்ததுன்னா, போய் உட்கார்ந்து இப்படி ஆயிடுச்சுங்களா? சாரிங்க சொல்லிட்டு வருது. ஒரு டிட்ச் வந்து சரியில்ல அப்படின்னா, நீங்க போய் நோண்டி சரி பண்ண வேண்டியதில்ல. கடைசிக்கு போய் நின்னு, அந்த ஏரியா கவுன்சிலர் கூப்பிட்டு, "ஏங்க நான் தாவேக்காவ சேர்ந்தவன். ஏங்க இப்படி இருக்குது? என் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு" நீ வீடியோ எடுத்து அத போடக்கூட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறது. ஏதாவது ஒரு சட்ட ஹெல்ப் எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, இல்ல ஒரு சட்ட ஆலோசனை ஏதோ ஒண்ணு தெரியல. தம்பி இது எனக்கு யாராவது ஒருத்தர் நம்பர் தர்றியாப்பா அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மையம் அமைச்சு, அதுக்கு ஒரு நம்பர் எடுத்துறது. இந்த மாரி சிறு சிறு உதவிகள் தான்
மக்கள் எதிர்பார்க்கறாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். எது அந்த அந்த நம்பரா? இது எங்க டாடி பண்ணாரு. குமரா டாடி பண்ணி கால் குமரா பண்ணாது. நான் ஒரு விஷயம் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்போ உட்காந்து காமெடி பண்றதுக்கு நேரம் இல்லது. என்ன இது இல்ல காமெடி நான் இல்லண்ணா. திருப்பி இது வந்து இல்ல குமரா நான் இது திருப்பி இது சொல்றேன். வந்து நீ திமுக பண்றத நீ பண்ற, அவ்வளவுதான். இல்லண்ணா. இல்ல இது இப்ப வந்து அவங்க இப்ப பண்ணானுங்களா எனக்கு இல்லையா? அதை பண்ணதுதானே இழுக்க வேண்டிய இல்லண்ணா அவசியம் இல்லைங்கிற நானு. அது. இல்ல நான் இல்லண்ணா இப்ப சொல்றது இல்ல இப்ப சொல்லு. நாங்க இல்ல இப்ப இருக்கிறவங்க வந்து நான் இன்னொன்னு இப்ப இருங்க, நான் ஆ, பிரசாந்த் இல்ல ப்ரோ இப்ப ஒன்னே இப்ப சொல்றேன். திமுக ஒன் மாதிரி இல்லைங்க, திமுக மாதிரி அறிவு இல்லாம யாரும் பண்ண ஆ, மாட்டாங்க. இல்ல அது இல்ல இங்க ஒன்னு இருக்க ஒன் பேசிக் அறிவுல கூட திமுகல ஒரே இருக்க நிமிஷம் திமுகல ஒரே இருக்க இல்ல நிமிஷம் மக்கள் ஒரே இருக்காது. நிமிஷம் நான் என்ன பேசிக் சொல்றேன், அறிவு பிரசாந்த் ப்ரோ இருக்காது. இருங்க இருங்க எல்லாம் அவங்கள இருங்க பாயிண்ட கம்ப்ளீட் நீங்க பேசுங்க. அததான் சொல்றேன். நான் இப்போ வந்து ஒரு விஷயம் கருத்து சொல்ல வர்றேன். அங்க ஏன் போறீங்கிற நானு. அது நீங்க நீங்க சரி பேசுறது ஓகே பேசிட்டு. நீங்க இல்ல இல்ல ஆ, நீங்க நீங்க வந்து சொல்ல வர்றது வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. மக்கள் கூட ஆமா வந்து நான் இருக்கணும். அவங்க கூட ரொம்ப வந்து ஒரு சிம்பிள். இல்ல இப்ப இருக்காங்க. குமரா நான் இது வந்து கேட்டது நான் எங்க தொகுதி சொல்லுங்க. அவினாசியில நான் சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க கிட்ட கேட்டேன். நான் வந்து நிறைய நம்ம நிறைய பெயிண்ட் அடிக்க வர்றாங்க, நம்ம வீடு ரெடி பண்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏங்க ஒரு புது கட்சி வந்தா அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பீங்க தம்பி? அப்புறம் விஜய் கட்சியே வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, தம்பி அவங்க கிட்ட என்ன இப்ப காசா இருக்கோ இல்ல ஆட்சியா இருக்குது, நாங்க வந்து அவங்கள வந்து காசு கொடு, எங்களுக்கு வந்து இதை பண்ணித்தா, அதெல்லாம் நாங்க கேட்க முடியாது தம்பி. எங்களுக்குன்னு வந்து நின்னாங்கன்னா போதும் தம்பி. ஒரு அவசரம் எங்களுக்கு பாரு, ஒரு ஏதோ டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கடைசியில் அடக்கம் பண்றதுக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா காசா தர வேண்டாம், வந்து 4 பேர்கிட்ட பேசி தந்தா போதும் தம்பி. அப்படி அப்படி வார்டு லெவல்ல எங்களுக்கு அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் லீடரா மாறணும் அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க ஜெயிப்பீங்க அப்படின்னா ஒரு கட்சியா, அந்த வார்டு லெவல்ல யார் ஒருத்தர் வந்து தலைமை எடுத்துட்டு இருக்கிறாங்களோ, ஏன்னா வார்டு தான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்டுல இருந்து தான் பூத்துக்கள், அங்கதான் அதான் கோர். அங்கிருந்து மாறுச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா மாறும். ஏன்னா விஜயனுடைய பேச்சு நிச்சயமா இப்ப நாளைக்கு அவர் களத்துல இறங்குறாரு, நாளைக்கு வந்து மக்கள் நேரடியா சந்திக்கிறதுனா அது மிகப்பெரிய எஃபெக்டா வரும். ஆனா அது மட்டும் போதாது. இந்த கீழ் இருக்கிற களத்துல பிரசாந்த் அவங்க இந்த உறுப்பினர்கள் கரெக்ட் ப்ரோ. ஆனா சொல்லுங்க மனுஷன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், நான் யா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பா வரும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு என்ன ம் சொல்றேன்னா, இத்தனை கட்சிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 50 வருஷம், 60 ம் வருஷம், ம் 75 வருஷமா ம் உட்காந்துட்டு ம் ரெவல்யூஷன் நீங்க எதுல பாத்தீங்க? ஒரு யங்ஸ்டர் ம் மத்தியில ம் ரெவல்யூஷன்ன்றது நீங்க பார்த்த ரெவல்யூஷன் எந்த கட்சியில இப்ப பாத்துறீங்க? அதெல்லாம் முடிஞ்சது நண்பா. 70லயே வந்து திமுகங்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணும் வரவே இல்லை. நீங்க பார்க்கலன்னு வேணா எனக்கு அப்போ இதுதான் தெரியுது. நீங்க பார்க்கல சரியா? நான் பார்த்த வரையுமே ஸ்கூல் ம் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இல்ல நீங்க ஏதோ ஒரு பப்ளிக் ஃபோரம்ல மீட்டிங் ஆகட்டும், அங்க யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்குமே சரி நான் ம் பார்க்குறேன் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் நின்னு அங்க வந்து அந்த ஃபிளாக் ம் ஏந்திட்டு இருப்பான். ம் ம் அந்த கொடியை பிடிச்சிட்டு ம் இருப்பான். அது என்ன வேணா ஜஸ்டிஃபிகேஷன் ம் கொடுக்கலாம். அது அறியாம ம் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்கா ம் இருக்கலாம், ஒரு ஃபேம்க்கா ம் இருக்கலாம். பட் அந்த யங்ஸ்டர் மத்தியில நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இம்பாக்ட் பண்ணியிருக்கும்ல. ம் இல்ல திருப்பி நீ இம்பாக்ட் பண்ணி இல்ல அதை கொண்டு மனுஷர், வரும்ல. சும்மா இருந்த இல்ல எல்லாரையுமே மனுஷர் இதுங்க ப்ரோ, நாங்க சும்மா இருந்து அரசியலை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா இருந்தா நாங்க இல்ல இன்னைக்கு வந்து இல்ல படத்தை பத்தி மனுஷர், பேசியோ இல்ல ரொம்ப படத்தை நான் பத்தி சொல்றேன், ட்ரோல் பண்ணிட்டு போக வேண்டிய ஆளுங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஸ்பேசஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதுக்கு உண்மையாலுமே ஹரிஷா உங்களை எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். இந்த ரெவல்யூஷன் நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா நான் எப்பவுமே மெட்ராஸ்ல இருந்து அவனாசிக்கு வந்து கார்ல தான் வருவேன். எப்போ கார்ல வந்தாலும் இந்த ஒவ்வொரு ஊர்லயும் கொடிக்கம்பம் நிக்கும். அந்த கொடி என்னென்ன கொடி ஆடுதுன்னு பாட்டே வருவேன். நான் இப்ப பாட்டு வந்ததுல எந்த இடத்துலயும் திமுக அதிமுக இருக்கிற இடத்துல தாவேக்கா இல்லாத இடமே இல்லை. எல்லா பக்கம் ஒரு கொடி நிக்குது. அப்பனா அதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன ஏரியாக்கள். அங்க போய் ஒருத்தன் வந்து மெனக்கெட்டு நின்னு கொடி ஏத்திருக்கான்னா அப்ப அங்க போய் ரீச் ஆயிருக்கீங்க. இப்ப நான் அதை பத்தியே பேசல. நான் என்ன சொல்றேன்னா அந்த ரெவல்யூஷன் நடந்துருச்சு. ஆனா உங்களை நம்பி இருக்கிறவங்க கிட்ட இதை யார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நிர்வாகிகள் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா மக்களே மக்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ண தெரியாது அவனுக்கு. அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு மாற்றம் வரும்னு அவன் என்ன நினைப்பான்? யாராச்சும் கூட ஆ வந்து நிப்பாங்க நம்ம கூட. அது வந்து உங்க கோர் டீம் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த கோர் டீம்னா நீங்க அப்பாயிண்ட் பண்ற நிர்வாகிகள். இவங்க தான் இவங்களுக்கான ஷெப்பர்ட்ஸ். நிர்வாகிகளே வேணாம் ப்ரோ, நான் இப்ப சொல்றேன் ப்ரோ. ஒருத்தனும் உயிரா இருப்பான் ப்ரோ. இந்த கட்சியில மான்ஸ்டர் வந்து சேர்ந்தவன் எவனும் காசுக்காக மான்ஸ்டர் மான்ஸ்டர் இல்ல மான்ஸ்டர் நான் நண்பா, சொல்றேன் திருப்பி மான்ஸ்டர் நண்பா, பேச விட்டு கேளுப்பா நீ. நான் அதான் நண்பா, இது ஓகே என்ன நண்பா,
இதேதான். நல்ல படத்துக்கு பப்ளிசிட்டி தேவையில்லைங்கிற மாரி தான். அப்படிலாம் இல்ல. படம்னா பப்ளிசிட்டி தேவை. அந்த மாரி நீ வந்து பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு வந்து நிர்வாகியே தேவையில்ல. தொண்டரை ஜெயிக்க வச்சுருவாங்க. அப்படிலாம் முடியாது நண்பா. அப்படி அது ஒர்க் ஆவாது. இங்க தமிழ்நாட்டுல ஒர்க் ஆவாது. என்னன்னா, கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருக்குது. இது வந்து மறுக்கவே முடியாத உண்மை. நீ சொல்றத நான் 100% ஏத்துக்கிறேன். ஆனா, அதே சமயம் அந்த எழுச்சி மட்டுமே ஓட்டுக்களா மாறவே மாட்டாது. ஏன்னா, ஓட்டு அரசியல் வேற, எழுச்சி வேற. நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ஓட்டு அரசியலுக்கு இந்த எழுச்சிய ஓட்டா மாத்துறதுக்கான நல்லபடியா, நல்லத செஞ்சு ஓட்டா மாத்துறதுக்கான அட்டகாசமான மாநில அளவில், மாவட்ட அளவில், பகுதி அளவில், தொகுதி அளவில், வார்டு அளவில் தலைவர்கள் தேவை. இந்த தலைவர்கள் இருக்கிறங்காட்டிக்கு தான் இன்னைக்கும் இத்தன அடி வாங்கியும் அதிமுகவும், திமுகவும் கட்சியா நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியும், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோ கிடையாது. இன்னைக்கு திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் களத்துல நின்னு சண்டை போடுறான் பாருங்க. அந்த கடைசி வார்டு மெம்பர். அவன் தான் இந்த 2 பெரிய கட்சிகளோட உயிர். அவன் தான் சண்டை போட்டு ஓட்டு வாங்கி தர்றான். அவன் தான் கட்சியில வந்து அவனுக்கு நிதியே வரலைனாலும், இல்ல என் கட்சி லாயல்ட்டிக்கு சண்டை போட்டு ஒரு 2 ஓட்ட ஆனா வீட்ல ஆனா உட்காந்துருக்கிற விக்னேஷ் கிழவிய தூக்கி நான் கொண்டு ஒரே வந்து ஒரு ஓட்டா கருத்து மாத்துறான். கேட்கிறேன். ஆனா அந்த மாரி ஆனா விக்னேஷ் அட்டகாசமான கேக்குதுங்களாண்ணா தலைவர்கள் உங்ககிட்ட இருந்து வந்து உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். கேக்குதுங்களாண்ணா விக்னேஷ் ஆ பேசுறேன். ப்ரோ கேக்குது. சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மன்றத்துல எல்லாம் இல்லை, நான் வந்து படம் எதுவும் பார்ப்பேன். ஓகே. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் கட்சி இது பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்ப்போம். அந்த மாநாட்டு கூட அவன் கூட தான் போயிருப்பான். அவன் வந்து அந்த கார் ஓட்டிட்டு போவான். இது பின் வீட்டுல கூட இருப்பான். என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு தான் தங்கியிருப்போம். ரொம்ப close. அந்த ஓகேங்களா. பையன் என்ன மேட்டர்னா இப்போ என்ன சொல்றது, ரீசெண்டா கூட ஷிப்புக்கு போயிட்டு வந்து பார்த்தப்ப கூட என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்தா, இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுல இது கொடுத்தோம்னா பொருள் கொடுத்தலாம் போயிட்டு கேட்கறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேச தப்பா கிடையாது. வேற ஏதாவது விஷயமா இந்த மாதிரி போயிட்டு பேசுறது. என்ன ஒண்ணு அந்த ஜனங்களுக்கு அங்க என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அது முன்னெடுப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்க ஊருக்கு சொல்ல, எங்க ஊர் நிர்வாகிகள் கூட பாத்தீங்கன்னா அவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் வேற. நான் ஏன் சொல்லுவேன் 30-32 வயசு உள்ளவன் அவனே பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து அவன் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு தான் இருந்தான். அது இல்லாத இந்த மாநாட்டு கிளம்ப பாத்தீங்களா, அது பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வேன். ஓகேங்களா, அந்த இதுல வந்து வச்சு அனுப்புண்டு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது போலீஸ் அந்த டைம்லயும் கிடைக்கல, அந்த அளவுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா அங்க வந்து போலீஸே இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிதான். ஏன்னா மொத்த போலீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களால முடிஞ்சது அவங்களால இது பண்றது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு கிடையாதுன்னா அந்த வேட்டைக்காரனோட போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவெல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜில் தான் இதுவா இருப்பான். பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சினிமா ஆனா அதுக்கப்புறம் அந்த மக்கள் இயக்கமும் இன்னும் அந்த விலையெல்லாம் சொல்லிட்டு அவனும் ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறவங்களும் பாத்தீங்கன்னா அந்த எந்தளவுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் இறங்கி பண்ணாங்களோ இது பண்ணாங்க நல்லது. இந்த திட்டங்கள் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாவே அந்த நாக்கு டேக்கிள் பண்றது இது பண்றது தெரியும். கோவிட் டைம்ல வந்து சோ அதுல எல்லாமே இன்வால்வ் ஆன பசங்க தான் இன்னைக்கு வந்து இல்ல அதுதான். ஏன்னா அவங்கதான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா இது ஜனநாயகமான கட்சி. இது வந்து விஜயண்ணன் தலைமை தாங்குகிற நிர்வாகிகள் அவரை வந்து வழி நடத்துகிற ஒரு ஜனநாயக கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா என்னைக்கு வந்து தலைவர் சொல்லா சரி நாங்க எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ஜனநாயக கட்சி அப்படி நடக்கவே நடக்காது. நீ இன்னைக்கு சொல்ற அந்த பையன் தான் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆணிவேர். அவன் தான் ஆரம்ப தூண். அவன் தான் இந்த மொத்த தாங்கி. அவனை மாதிரி ஒரே 1,00,000 பேர் தமிழ்நாட்டில் உருவாயிட்டான்னா உங்க கட்சியை எவனாலையுமே அழிக்க முடியாது. அந்த ரூட் மட்டும் உருவாக்கிட்டாருன்னு வச்சு என்ன எவனாலையுமே இந்த கட்சி எவன் நினைச்சாலும் சரி என்ன எலெக்ஷன் இருந்தாலும் சரி அந்த ஓட் பேங்கை எவனாலும் உடைக்கவே முடியாது. ஏன்னா அவன் போய் நிற்பான். அதுக்காண்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் நிற்பான். ஸோ அந்த கோர் டீம் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. ஏன் இது ரொம்ப ரொம்ப ஒரு தமிழனா ஒரு தமிழ்நாடை சேர்ந்தவனா நான் இது ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா விக்னேஷ், இன்னைக்கு திமுக மட்டும்தான் மாநில கட்சியா இருக்கு. அதிமுகவை களைச்சு விட்டானுங்க. பிஜேபிக்காரனுங்க களைச்சு விட்டானுங்க. அதிமுக ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. உள்ள பூந்து கூட்டணி அதையும் மிதையும் வச்சு அந்த கட்சியை 2ஆம் மூணா பொழந்து விட்டானுங்க. இன்னைக்கு அது வந்து
நாளைக்கு வந்து செங்கோட்டையன் ஐயா என்ன பண்ண போறாரு? இல்ல எஸ்பி வேலுமணி தனியா கொண்டு போறாரா? இல்ல எடப்பாடி ஐயா கிட்ட வந்து கட்சி இருக்குமா? இல்ல ஓபிஎஸ் வந்து கட்சி இந்த சண்டைகள்லயே இந்த கட்சி என்ன ஆகும்னே எங்களுக்கு தெரியல. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற மாநில கட்சின்னு உருப்படியா இருக்கிறது திமுக தான். அது மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா உருப்படியா இருக்கிறது திமுக மட்டும்தான். அப்போ எதிர்க்கட்சி எங்களுக்கு சரியான எதிர்க்கட்சி ஒண்ணு தேவை எங்களுக்கு. இல்ல ஆளுங்கட்சி ஒண்ணு சரியா தேவை. இன்னொரு கட்சி எங்களுக்கு தேவை. இந்த 2 கட்சி போதும் எங்களுக்கு. எதுக்குன்னா, ஒரு ஆல்டர்னேட் எங்களுக்கு தேவை. அப்பதான் மக்கள் நாங்க டிமாண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்டா இருக்கும். "ஏய்! நீ சரியா இல்லன்னா, நான் அவனுக்கு போயிருவேன்." இன்னைக்கே ம். இன்னைக்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். எடப்பாடியார் என்ன சொல்லி அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் ம். தளபதி ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு பரந்தூர் போயிட்டுட்டான்னா அலறானுங்க. ஐயையோ ஐயையோ ஐயோன்னு சுடுதண்ணிய கால்ல ஊத்துற மாதிரி நல்லது, அலறானுங்க. நல்லது. அடுத்த நாளே அப்படிதான் அலறணும். அறிக்கை வருதுல்ல, இல்ல அப்படித்தான் இந்த அலறணும். இடத்துல வச்சிருக்கோம்ல. இல்ல அது நல்லதுங்கிறேன் நானு. பரந்தூராச்சும் பரவாயில்ல. வெங்கவேல் போறேன்னு சொன்னதுக்கே இல்ல அங்க அது அரெஸ்ட் நல்லதுங்க. பண்றானுங்க. அப்படிதான் பண்ணணும். அப்படிதான் பண்ணணும். ஏன்னா, அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னதுதான். எதிர்க்கட்சி என்ன அரசியல் பண்ணாம அவியலா பண்ணணும்னு கேட்டதுதான். அதான் வேலை. அண்ணா வந்து அதான் பண்ணணும். மாசம் மாசம் பண்ணணும். சொல்லப்போனா 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும். அது அப்படிதான் இருக்கும். எதிர்ப்பு வரதான் செய்யும். பட் ஹி வில் ஷார்ப்பன் என்னைக்குமே அப். இல்லாத காஸ்டியூமே இன்னைக்கு போட வச்சிருக்காங்க. ஒரு நாடகம் நடிக்க வச்சிருக்காங்கன்னா சும்மா இல்ல ப்ரோ. அவங்க ஒரு மூவியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது இன்னைக்கு ஒண்ணுமே வரைக்கும் பண்ண என்ன முடியாது நண்பா. பண்ணணும்? நண்பா ரொம்ப சிம்பிள் நண்பா. நீ என்ன நாடகம் போட்டாலும் அது அப்பா இல்ல மூவி நண்பா. ட்ரெய்லர் நீ ப்ரோ. என்ன நாடகம் போட்டாலும், நீ என்ன வந்து பார்த்தீன்னா, நீ உட்கார்ந்து வந்து உன்னோட பிஆர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி போய் இந்த ஆங்கிள் நின்னாலும், மக்களோட சக்தியில நீ போயிட்டு வந்து பார்த்தீன்னா, ஒரு கொர வீடியோ எடுத்து போட்டீனாலே அது போய் பரவிரும். ஏன்னா, அங்க நீ மக்களுக்கு உண்மையா இருக்கியா? இல்லையா? இது மட்டும் தான் கேள்வி மக்களுக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஸோ ம். ப்ரோ ஃபர்ஸ்ட் அவரு இந்த முதல்வருக்கு வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் திருப்பி இத வந்து ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் நானு கொசாக்சி. இங்க என்ன ம், பிரச்சனைன்னா, ம். முதல்வர் தனிப்பட்ட முறையில அவருக்கு இன்டென்ஷன் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு. முதல்வர சுத்தி இருக்கிற பியூரோக்ரசி என்ன பண்ணுதுன்னு முதல்வருக்கு தெரியாது. அவருக்கு ப்ரோ அதுதான் ம். இது எப்படி அதேதான். தெரியுமா இருக்கு? ம். இல்ல எப்படி இருக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்றது? அவருக்கு நல்லது பண்ண தோணும். ஆனா அவர் பண்ண மாட்டாரு. கூட இருக்கவங்க பண்ண விட பிரதர் மாட்டாங்க. அப்போ அவர் வந்து எதுக்கும் இருக்கிற ஆக்ஷன் ரியாலிட்டிய இல்ல எடுக்க சொல்றேன் இது பிரதர். இல்ல மேன் ஆஃப் பவர் யாரு? மான்ஸ்டர் பிரதர் ப்ரோ அப்படிதான் நடக்குது. இருக்கிற ரியாலிட்டிய அது சொல்றேன். அப்படிதான் என்ன இருக்கு. புரியுதுங்களா? அதாவது இல்ல இத நான் இத ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க சொல்றீங்களா? இல்லங்க. நான் அது ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இந்த எதுகை மோனையா சினிமாத்தனமா உங்களுக்கு பேசணும்னா நான் பேசுவேன். ஆனா உண்மைய தான் இங்க பேசி ஆகணும். அரசியல்ல என்னைக்குமே என்ன நடக்குதுன்னு உண்மை பேசினா தான் எல்லாரும் இத ஏத்துக்குவாங்க முதல்ல. நீங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிற பியூரோக்ரசி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் முதல்வர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவர் நடத்துறது வந்து ஒரு பயங்கரமான ஆட்சி அவருக்கு நடத்திட்டு வந்து இருக்காரு. நெறைய எல்லாரும் விஷயங்கள மக்கள்லாம் ஜாலியா இருக்காங்க பாருங்க அப்படின்னு கீழ நினைச்சிட்டு இருக்காரு. இருக்கிறவங்க நெறைய விஷயங்கள அவர் கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொன்னு அவருடைய வயது முதிர்ச்சி காரணம். இன்னும் நல்ல சின்ன சின்ன பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளிய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ, அப்போ அந்த விஷயத்தலாம் இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, அவருக்கு நெறைய விஷயம் போக மாட்டேங்குதுங்க. அவரோட இன்டென்ஷன் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து கலைஞரோட மக் இல்ல நான் பிரசாந்த் நீங்க ப்ரோ சொல்லட்டுங்களா? கலைஞரோட ஏஜும் ஜெயலலிதாவோட ஏஜ் இல்ல நீங்க வந்து சப்போர்ட்டிங் மைண்ட்ல இருக்கீங்க. இது ஐயய்ய! வந்து பிரதர் அவரோட இல்ல மான்ஸ்டர் ஏஜ் ஏஜ் இருங்க மான்ஸ்டர் ஏஜோட நீ திருப்பி சொல்ற மான்ஸ்டர். ஏஜோட ஒரே ஒரு ஜெயலலிதா, டிஃபரன்ஸும் ஒரே ஒரு அவருக்கு கலைஞர். யாரும் எடுத்துட்டு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல நீங்க இல்ல ப்ரோ யார் வேணா இருக்கட்டும் நீங்க ப்ரோ. புரிஞ்சுக்கங்க. சிஎம் ரெப்ரசன்ட் பண்ணி ஹலோ. நாங்க ஓட் பண்ணி போட்டுறோம் ப்ரோ. இல்லங்க. இது நீங்க எப்படி அது அப்படி கிடையாதுங்க. அது அப்படி கிடையாதுங்க. நீ ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் ஒண்ணு இருக்குதுங்க. நீங்க இப்ப நடக்கிற பிரச்சனை இதுதான். இதுதான் உண்மை. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அந்த அதுக்கு மாதிரி வந்து இப்ப ப்ரோ யாரும் இல்ல. இல்ல அதான் பிரச்சனை. இல்ல இல்ல பிரசாந்த் ப்ரோ எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இப்ப நீங்க சொல்றது வந்து ஸ்டாலினுக்கு வந்து எதுவுமே தெரியல, ஸ்டாலினுக்கு வந்து கொண்டுகிட்டு போக மாட்டாங்கன்னா அப்ப வந்து சும்மா வந்து அவர் கையாட்ட இடத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரா எதுவுமே முதல்வர் தெரியாம? அததான் கேக்குறேன் இல்ல நானு. நான் என்ன சொல்றேன், அததான் கேக்குறேன். இத நீங்க கம்ப்ளீட்டா அவரை சப்போர்ட் பண்ற மாதிரி குமார் இருக்கு பிரசாந்த் ப்ரோ. இல்ல நான் ஒரு இல்ல விஷயம் ஒரு நிமிஷம் இல்ல இருங்க. சொல்லிடுறேன். நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவே முடிச்சுக்கிறேன். அட்ரஸ் பண்ணலாம். இல்ல அதான் தப்பு இல்ல. சொல்றேன். குமார் அதான் இல்ல இல்ல சொல்றேன். ம், விஜய் ம். அண்ணனை வந்து எப்படி அட்ரஸ் பண்றீங்க? நானு எப்படி அட்ரஸ் உங்க பண்றீங்கன்னா அண்ணான்னு தானே புரியல ப்ரோ. பண்றீங்க. அண்ணா என்ன அப்போ கேக்குறீங்க? ம், உங்களுக்கு பிடிக்குதோ ம். பிடிக்கலையோ அவர் நமக்கு முதல்வர் தானே அவரு. ம். ஏன் ஸ்டாலின் ஐயான்னு சொன்னா ஏதாவது வாய் ஏதாவது கோணிக்குமா?
நான் எதுக்கு ப்ரோ அது சொல்லணும்? எப்படி ப்ரோ நீங்க இல்ல நான் நாங்க எதுக்கு பேசிக் ப்ரோ பேசிக் சொல்லணும்? ரெஸ்பெக்ட்டுங்க. இல்ல இல்ல பேசிக் ரெஸ்பெக்ட். இல்ல நான் இல்ல சொல்றேன் எனக்கு பேசிக் எனக்கு இது ரெஸ்பெக்ட். புரியல. இல்ல எனக்கு இப்ப இல்ல எனக்கு வயசு இல்ல எனக்கு இது வந்து புரியல எனக்கு. இல்ல இப்ப நண்பா, இப்ப நான் நான் இது இல்ல ஏன் இல்ல சொல்றேன் தெரியுமா இல்ல இல்ல நான் குமார்? இல்ல நீங்க இல்ல சொல்ற இல்ல கேளுங்க. ப்ரோ. இது ஏன் நான் சொல்றேன்னு ஒரு சொல்றேன். நிமிஷம் நான் சொல்றேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லுங்க கண்டெக்ஸ்ட முடிச்சிடுறேன். என்னன்னா சொல்லுங்க. நான் நடுவுல பேசும்போது வந்து சில நேரம் நாங்க பேசும்போது விஜய் படம்னு சொல்லுவோம். ம். அதனால வந்து நாங்க வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுவீங்களா நீங்க அப்ப இந்த இடத்துல? இல்ல நண்பா, இது நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா, இத கேட்டிருக்கான். எவனோ ஒரு துடிப்பா எங்க ஒரு பையன் இருக்கான்ல, இதுக்கு கீழ ஒரு ஸ்டெப் போய் பேசுவான். நான் இது ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூவ போய் எவனாவது ப்ரோ இங்க ஒருத்தர் பஞ்சாயத்தா பாருங்களேன், முடியும். அதுக்கு சொல்றேன் நானு. பிரசாந்த் ஒரு ரியாலிட்டி சொல்றேன். ம். இப்போ இந்த ஸ்பேஸ போடுற போதே இப்ப அபியூஸ் பண்ணிட்டு தான் ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்காங்க அவன் சைடு. நம்ம நியாயமா நம்ம தரக்குறைவா எந்த வார்த்தையும் பேசல. இல்ல ஆனா பிரசாந்த் அவனுங்க ப்ரோ அபியூஸ் இன்னொன்னு தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹரிஸ் ரொம்ப சிம்பிள். அவனுங்க ஹரிஸ் தரத்துக்கு நம்ம என்னைக்குமே இறங்க போறது இல்ல ப்ரோ. ஹரிஸ் இல்ல அந்த அபியூஸையும் இல்ல மக்கள் பார்த்துட்டே பிரசாந்த் ப்ரோ தான் இன்னும் இருக்காங்க ஹரிஸ். தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இவ்வளவு இங்க நேரம் பாருங்க இந்த ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கு. இல்ல ம். இவ்வளவு நேரம் இந்த ஸ்பேஸ் அவனுங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் இல்ல இங்க லாக்கி பாருங்க இல்ல ஒரே நமக்கு நிமிஷம் கூலர். பிரசாந்த் ப்ரோ. இங்க வந்து நீங்க ம். இவ்வளவு சொல்றீங்கல்ல. இப்ப இங்க ம். மேல ஸ்பீக்கர்ல இருக்க எந்த அக்கௌண்ட்லயாவது வந்து நீங்க வந்து அபியூஸ் பாக்குறீங்களா? இல்ல இல்ல யாருமே பண்ணல. பாத்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூட பேசல. யாருமே பண்ணல. ம்ஹ்ம். ஒரு அவ்வளவுதான். வேர்டு வந்துதா அபியூஸ்னு ஒரு வேர்டு வந்துதா? ஐயா அவன் இவனே வந்து இப்போ ஏதோ இல்ல ரேண்டமா இல்ல இ- நண்பா, வெளில நீங்க இத ஒண்ணு பணம் புரிஞ்சுக்கணும். இப்பயுமே இல்ல இல்ல நீங்க ஒண்ணு இப்பயுமே புரிஞ்சுக்கணும். அவரு இல்ல அதே bro. அதே மாதிரியே இரு வந்து இரு, இப்ப ஒரு வந்து நிமிஷம் அவர் இருங்க. முதல்வர் இருங்க இல்ல நான் சொல்றேன். எல்லாரும் பேசுறானா குமரா நீ பேச குமரா. ஒரே ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். நான் கிளம்புறேன். நான் ஜஸ்ட் இதை சொல்லிட்டு கொச்ச போயிடுறேன். கொச்ச கொச்ச நான் இதை கொச்ச சொல்லிட்டு இருக்கான் ஓடிடுறேன். நம்ம தூக்கணும், காலைல எழுந்திரிக்கணும். என்ன 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 மேட்டர் அப்படின்னா, அவங்க நினைச்சுக்கிறது என்னன்னா, அபியூஸ் பண்ற கூட்டம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது பெர்மனன்ட், நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் ஜனநாயகம் அப்படி ஒர்க் ஆகாது. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அதான் ஜனநாயகம். ரொம்ப சிம்பிள். அதனால நமக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கு. அதனால எவன வேணா எப்படி வேணா பேசலாம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் நாம இன்னைக்கு அங்க போயிட்டு இருக்கோம். அதனால சொல்றேன். ஏன்னா நம்ம எதிர்கால இருக்கிற எதிரி அப்படிங்கிறவன் நம்மள மாதிரி நாகரிகமா இருந்தான்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபேர் ஃபைட்டா இருக்கும். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபியூஸ்லயோ இல்ல வந்து உங்களை வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டோ பண்ண மாட்டான். ஆனா உங்க எதிரி அப்படி கிடையாது. அவன் உங்களை முடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கான். அதனால ஒரு கன்சர்ன்ல சொன்ன தவிர மத்தபடி எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின்னு கூப்பிட்டா ஒண்ணும் ஆயிராது. ஆனா பேசிக் என்னன்னா, உங்ககிட்ட இருந்து கீழ இருக்கிறவங்க ஏதாவது கத்துக்கிட்டு ஏதாவது தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல அத சொன்னேன். அவ்வளவுதான். ப்ரோ நம்ம பசங்க அது கண்டிப்பா வராது ப்ரோ. ம். இந்த ஸ்பேஸ் இவ்வளவு நேரம் நடந்ததுல இல்ல எங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எங்களை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் ஃபாலோ ஓகே பண்ணுவோம். ஓகே ஓகே. எனிவேஸ் நண்பர்களே ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஷ் ரொம்ப நன்றி நண்பா. அலெக்ஸ் நண்பா. தேங்க்யூ ப்ரோ. நன்றி தேங்க்யூ நண்பா. உங்க பேசுங்க. வியூஸ். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ யா யா. தேங்க்யூ நண்பா. ம் மான்ஸ்டர் தேங்க்யூ. சாக்ஷி தேங்க்யூ. போச்சு. இப்ப என்னன்னு அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல. இப்ப இல்ல இப்ப நான் இப்ப நான் வந்து டேடின்னு சொல்லலாமாங்க? டாடி மரியாதையான வார்த்தை தான். அது சொல்லலாம் கண்டிப்பா. இல்ல இல்ல பேசுறேன், அதெல்லாம் பேசுறேன் குமரா. டாடி தானடா சொல்றேன். இதுல என்ன இருக்கு? ப்ரோ அவரு நம்ம குமரா ஆளுக்கு கிளாஸ் எடுத்த குமரா மாதிரி இருந்தது விக்னேஷ் ப்ரோ. அதனால தான் நான் கட் டவுன் பண்ணி பேசினேன். இல்ல 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 கிளியராவே சொல்லிடுறேன். இப்ப நம்ம தான் ஃபுல்லாவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு இதா பேசுறோம். ஓகேவா? அவர் வந்து காமனா ப்ரோ பேசுறது நீங்களே உங்க வாய்ஸே லைட்டா கிணத்துக்குள்ள கேக்குது ப்ரோ. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல 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 இதுல சில ஒட்டு கேட்கும் வேணாம் வரக்கூடாது. அதான் இதுக்கு ஒரு அபியூஸ் ஸ்பேஸ் போட்டுன்னு தெரிஞ்சு நிக்குது கோமாளிங்க. குமரா ஸ்ட்ரீமிங்லாம் பண்றாங்க சொல்றா பக்கத்துல. சொல்றா புகழே. என்னடா லைவ் என்னடா ஸ்ட்ரீமிங்கா? புகழே? உதய அண்ணா வாழ்கன்னு சொல்ல போறியா? சொல்லுவேன் ஐயோ ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஐயோ ஐயோ டேய் ஐயோ. லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுங்கடா. ஓ அப்படியே இல்ல வார்த்தைக்கு இல்ல வார்த்தை உதய ஒரு அண்ணா நிமிஷம் வாழ்க. இல்ல. இல்ல ரொம்ப டேஞ்சரா கலாய்க்கிறாங்களே. ஐயோ பயமாகுதுப்பா. இந்த மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. இல்ல ஹரிஷ் ப்ரோ இப்ப டேய் பாத்தீங்களா? டாடியும் கேட்டோம் சொல்லுங்கடா. பயமா இருக்குண்ணா. இல்ல ஹரிஷ் ப்ரோ பயமா ரீசெண்ட் இருக்குண்ணா. நியூஸ் பாத்தீங்களா? வட சென்னையில வந்து ஒரு ஒரு கடைக்காரனை வந்து மிரட்டி இந்த பத்திரிகையாளர்கள் வந்து இது பண்ணிருக்கானுங்க, பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. பத்திரிகையாளர்ன்ற பாருங்க ஒரு வக்கீல். ஆனா எந்த நியூஸ் சேனல்லயும் அவன் டிஎம்கே வக்கீல்னு போடல. அவன் ஒரு பக்கா டிஎம்கே வட சென்னையில. போட்டா போன் வருமே. நான் இன்னைக்கு போட்டிருப்பேன் என் போஸ்ட்ல. நான் ஞானசேகரனே பாத்தீங்கன்னா விஜய் சுபாத்தில் இருக்காப்ல. அவரே பாத்தீங்கன்னா கைதானவர் மட்டும் தான் போட்டாங்க.
அதுதான் சொல்றேன். இல்ல நீ நியூஸ் சேனல்லயும் போட மாட்டீங்க. நீ பேசுற நாங்களும் பேசக்கூடாதா? அதுல ஐயா போட்டு தான் பேசணுமா? இல்ல இப்படிதான் பேசணுமா? இல்ல இல்ல எனக்கு இல்ல புரியல. அவரோட கருத்தை சொன்னாரு. அதை அவரை நம்ம வச்சுக்கிட்டா ஓகே. ஏத்துக்கணும்னா ஏத்துக்கலாம், இல்லாட்டி அதை எடுத்துட்டு கடந்து போயிடலாம். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இல்ல ஒரு நிமிஷம். இது வந்து நான் ஆக்சுவலா வந்து ஒரு கார்பரேட் கல்ச்சரா சொல்றேன். இப்ப ஒரு கார்பரேட்ல போய் வந்து சார் மேடம் சொன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்காது. நார்மலா வந்து ஒரு மேனேஜரையோ இல்ல ஒரு கம்பெனியோட டைரக்டரையோ அட்ரஸ் பண்றப்ப கூட வந்து போய் அவங்க பேரை சொல்லிதான் அட்ரஸ் பண்ணுவோம். இது என்ன இது எனக்கு புரியல. இது அவரோட இல்ல வியூ. குமாரா, இப்ப அவரோட வியூ சொல்றாரு, அதை நம்ம நீ ஏத்துக்கணும்னு நீ அவசியம் இல்லை. சொல்ல அவர் விட சொல்றாரு, அதை விட்டுட்டு போயிடறேன். இல்ல 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 குமாரா, அவர் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டாரு. இல்ல அவர் ஒரே பாயிண்ட், நிமிஷம் அது அவரோட அவரோட பாயிண்ட். வியூ அது. நிமிஷம் நம்ம குமாரா. எப்படியோ நம்ம மரியாதை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் என்னோட வியூ கேட்டேன்னா, தவறான தகாத வார்த்தைகள் இல்லாம எப்படி வேணா பேர் சொல்லி கூப்பிடுறது நாகரிகமான விஷயம் தான். அதுல தப்பு கிடையாது. தகாத முறையில அதை கேட்டுட்டு வேற யாருமோ நம்ம செட்ல அந்த மாதிரி பண்ண அதனால தான் போறது இல்ல. ஹரிஷ் ப்ரோ எனக்கு கோவம் வந்து நான் பேசினேன். ஏன்னா நம்ம அது மாதிரி பேசவும் இல்லை, இங்க இல்ல யாரும் அப்படி இல்ல இல்ல பண்ணவும் இல்லை. இங்க பாருங்க, இல்ல இவ்வளவு அவருக்கு நேரம் அவர் தெரியாது இல்ல ப்ரோ. ஸ்டாலின் டெய்லி சொல்றது அவர் தப்பு வந்து கிடையாது. அந்த கேக்குறது இல்ல. டாபிக் நம்ம விட்டுடலாம். அவருக்கு அந்த தெரியாது. டாபிக் நம்ம விட்டுடலாம். இப்ப ம். குமரன் வைங்களா ஆபீஸ் வந்து போகும்போது வேண்டாம் சின்னச்சாமி சொல்றது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ, டைரக்ட் அண்ட் டீசன்ட் பாலிடிக்ஸ். அதன்படி ஆமா நம்ம ஆமா போய்கிட்டு ஆமா. இருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை. ஆமா, நான் ஹரிஷர் அப்பா ஸ்டாலின் சொன்னா தப்பு கிடையாது. அவர்கள் சொல்லாம அவன் இவன் சொன்னதா தப்பு அந்த இடத்துல. ஆமா, அது வயசு பெரியவங்களா இருந்தா சொல்லலாம். ஆனா அது அந்த மாதிரி சின்னவங்களா இருந்தா சொல்ல விடாது. என்ன பிரைடே இந்த ஐடியா சுரேஷ் ப்ரோ, இந்த ஐடியா அப்பா இருக்காரு. பிரைட் உங்க ஃப்ரெண்ட் பிரைட வர சொல்லுங்க அப்பா ப்ரோ. அவர் 4 தடவை வெளியே போயிட்டு வந்தேன். ஆத்து பிரைட வந்து ஆத்து ஆத்துன்னு ஆத்தி முடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க. பிரைட வந்து நான் தான் கூப்பிட்டேன். நடுராத்திரி இல்ல ஸ்டாலின் சொல்லும் போது தான் நடுராத்திரி எல்லாம் வரணும்னே தோணுச்சு சாப்பிட்டீங்களாப்பா? எனக்கு. அது என்ன ஐயா, அது என்ன பண்ணையார் மாதிரி கையை கட்டின்னு சொல்லணுமா ஐயான்னு? பேரு இல்ல பேர் ஸ்டாலின் ஆ இருக்குது. அது அந்த பண்ணையார் கட்சி இந்த தானே. அதிகார வர்க்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லிதான் பேர் வைக்கிறாங்க. அன்பான அது ஸ்டாலின் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி என்ன ஐயா போட வேண்டியது இல்ல கிடையாது. நம்ம ஆளு சொன்னதுல வாங்க என்ன சரி. இவர்கள் அவர்கள் ஏன் ஸ்டேஜ்ல வயசு சொல்றீங்க கூட மரியாதை எல்லாரும் அவரு இவரு தான் சொல்றான். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இல்ல அப்படி கிடையாது. அப்பான்னு கூப்பிட்டா கல்லடி வரும். நைனான் தான் கூப்பிடணும். நைனா இல்ல இது ஆனா கேட்டிருக்கலாம்டா நான் நம்ம. கூப்பிடுவேன் ஹரிஷ் அப்பா. ஏய் நைனா எனக்கு டிஃபெண்டர் கொடுக்குறேன்னு ஆனா சொல்லியிருக்காரு. நீங்க வேற அந்த கார் bro, எனக்கு தான். இல்ல சுரேஷ் bro, எனக்கு இல்ல சுரேஷ் bro, நீங்க என்னன்னா இன்னொருத்தன் ஸ்பேஸ் அங்க உட்காந்து லைவ் அதான் ஸ்ட்ரீம் சொல்றேன். பண்றது மாசம் அதான் நினைச்சுக்கிறீங்களா? இல்ல என்ன ஏதாவது 4 இல்ல வார்த்தை கலாச்சா கூட நான் ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல பிரைடு ம். என்ன வந்து இவரு வந்து டாடி வந்து ஜெர்மனிக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காரு போல, டூர் போயிருக்கீங்க போல. ஆமா ஆமா, நைனா போட்டு கொடுத்தார். நைனா ஜெர்மனியா? போயிட்டு வா தம்பி. டேய் எனக்கு கைலாசாக்கு ஒரு டிக்கெட் வேணும்டா, கிடைக்க மாத்துறா. டாடி போட்டு கொடுப்பாரு கேளு அவர்கிட்ட. டாடி ஷாங்காய் போட்ட டிக்கெட் ஏப்பா போட்ட. உங்க லைவ் ஸ்ட்ரீமிங் இதை விட அதுல வியூஸ் ஆனா அதிகமா ஒரு இருக்காங்கப்பா. நிமிஷம் stop அங்கே எடுத்துக்க. கேட்கும் வியூவர்ஸுகளே நேரடியாக இங்கே வந்து கேளுங்க, இங்கே ஃப்ரீ தான். ஐயோ இது ஹரிஷ் பேசு. ஹரிஷ் டேய், வேற ஏதாவது ஸ்பேஸ் அந்த அதான் அம்மா நல்லா எங்க பேசுவேன் லைவ் நானு. ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு? ஹரிஷ் பேசு. 200 ரூபாய் எங்க லைவ் ஸ்ட்ரீம் போகுது? 200 ரூபாய் லோ குவாலிட்டியில கேட்கும், ஹை குவாலிட்டியில வந்து டேய், கேளுங்க. டேய், இல்ல இப்ப வழக்கமா கலாய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கண்டென்ட் எல்லாம் இவன் என்ன பண்றான்னா அங்க ஸ்பேஸ் ஓடுறத இங்க இன்னொரு போன்ல கேட்டுட்டு அப்படியே ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டு ஏதாவது அவனுங்களா அத ஒரு தனி உலகம் இருக்கு ஜாலி ஏய், பண்ணிக்கிட்டு மச்சான் அவனுக்கு பாடுற டிஃபர்மேஷனுக்கு Alex, டெரரிஸ்டுக்கு வித்தியாசம் தெரியாது. தற்கூறிக்கணும் அவனுங்க. இங்கிலீஷ் தெரியாது, எந்த தமிழ் இடத்துல லைவ் தெரியாது. ஸ்ட்ரீம் போகுது? அதான் பேர் ஒரு வைக்க அப்பா சொன்னாவே இருக்காருப்பா, ஜெயக்குமார் ஒரு அப்பா. ஏய், ஹிந்தி போய் அடிக்கடா போய் இங்கிலீஷ் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஓ இதான் இங்கிலீஷ் அடிக்குவானுங்க அவனுங்க. இல்ல முதல்ல அவங்க அப்பா மேக்ஸ் கணக்கு ஒழுங்கா போட சொல்லுங்க. அப்புறம் வந்து அதான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நாங்க கவுண்ட் ஏத்தலாம். அதான் பாட்ஸ் போட்டுக்கின்னு ஸ்பேஸ்ல பாட் யாரு போட்டு கவுண்ட். யாரா ஜப்பானோட துணை முதல்வரா? சரி அவர் ரொம்ப நல்லவர். ஜப்பானா? அதோட பேசிட்டு இருக்கும் போது ஜப்பான்ல புஷ்பா மரம் கட்டுறது இங்க இருந்தா போச்சுதாங்க பாரு. அது வேற யாரும் இல்ல, நான் தான் இது. குமரா பண்ண வேலை இது. மாமே அப்பாவகெல்லாம் புஷ்பாவகெல்லாம் கூட இது நல்லா இருக்குது விஜயகாந்த் படம் இது. இல்ல எல்லாம் அடிக்கிறானுங்கப்பா. செமையா இருக்கு. டாடி ஸ்ட்ராட்டஜி சூப்பர்யா. மாப்பிள்ள நீ பார்த்த வேலையில என்ன ஊரே அது கூட கலக்குது இல்லடா, மாப்பிள்ள. அத கூட மன்னிச்சிருவேன்டா. வேற எதுக்கோ அப்ரிவேஷன் வைக்கிறேன்னு அதை அப்பால கொண்டு வந்து சொருனாங்க பாரு. அப்பத்தாவாம்ல
ஆமா இங்கிலீஷ் தமிழையும் சேர்த்து பட்டாளம் போட்டு தங்கிலீஷ்ல போட்டு அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அது அப்பா வாங்கிட்டாங்க. உண்மையே இது- எப்படி வச்சிருக்கேன் இல்லண்ணா பாத்தியா? இஷ்டத்துக்கு சுரேஷ்ண்ணா, இதுக்கு அப்புறம் வர எல்லாத்தையும் இவனுங்க அப்பா அப்பான்னு அதை எடுத்துட்டு வருவானுங்க. வேற ஏதோ இல்ல பாஷையில எல்லாம் எடுத்துட்டு வருவானுங்க. தமிழுக்கு உயிர் கொடுத்து இல்ல போராடுறவங்க ஒரு ஆப் அப்பான்னு வைப்பானுங்க. bro, கேட்டா இந்த இது அந்த இந்த பொல்லாதவன்ல ஒரு அதான் நிமிஷம் பொல்லாதவன்ல தனுஷ் இல்லடா தனுஷ் குஸ்டம் அடிப்பான்ல அது போட்டு தானுங்க உன் புள்ள பாருடி 200 வாங்கிட்டு இன்னொருத்தன அப்பான்னு கூப்பிடுறான். சரியான டெம்ப்ளேட். நம்ம பசங்க இந்த லியோ டைம்ல வந்து எதனா ஒரு போட்டோ வந்தாலே அதுல டீகோட் பண்றேன் லியோன்னு எல்சியூன்னு சொல்லுவானுங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுகிறானுங்க. அப்பா ஓகேப்பா. மக்களுக்கான அரசியலை பண்ணுங்கடா. நாளைக்கு 4 ரூம்ல வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இதுல குறுகல ரேவந்த் ஒரு காம்பு சுத்தலாம் சாம பண்ணிட்டான். டேய் என்னடா பண்ற எறடா. ரேவந்தா இல்ல ரேவந்த் இனிமே ஜெனியூனா பேசுறேன்னு பேசுவான், அப்ப மாதிரி பேசுவான். ஜென்யூனா லைட்டா கும்ப மேலால போய் குளிச்சுட்டு வந்துட்டான். மைக் ஆஃப்ல இருக்கு பாரு ரேவந்த், ஆன் பண்ணிட்டு பேசு. நடுவுல பாண்டா வேற கும்பமேளா போய் குளிச்சது வந்து பெரிய இது மாதிரி பேசிட்டு இருந்தான். ஏன்டா எங்க நான் ஸ்டேஜ்ல அப்பப்போ பேசிட்டு இருக்கிற? ஆமா அப்பப்போ டைவர்ட் ஆகி நான் உள்ள கூட்டு வர ட்ரை பண்றேன் ப்ரோ. விடாம திருப்பி ஒரு எங்கன்னா ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னி அது. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? ஒரே ஒரு இல்ல அது எல்லாம் நீங்க ஓகே. இந்த ஆனா நம்ம ஆளுக்கே TNC லெசன் எடுக்கிற மாதிரி வந்தாரு பாருங்க, அதுதான் நான் ஒத்துக்காம போய் இது அதுதான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க அதனால தான் நான் இது அவரு என்னது வீடியோவா போடணும் ஏத்துனீங்கன்னா கண்டென்ட்டோட பேசினா ஓகே. அவர் வந்து உமன் எஜுகேஷன்னால இதாயிருச்சு அதாயிருச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான இது. சோ நான் அப்படியே வெளியே போயிட்டேன், இது வேலைக்கு ஆகாது. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப திராவிட கட்சி ஆண்டது வந்துட்டு ரொம்ப ஜென்ரேஷனா அது வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க இல்லைன்னா கூட வந்துட்டு அது இதுதான் எப்படியும் உமன் எஜுகேஷன்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். இவங்களாலதான் டெவலப் ஆச்சுன்னா அது ஒண்ணுத்த கூட சொல்ல முடியாது. அதிமுக உமன் எஜுகேஷன் பண்ணி ஜெனரேஷன் கேப் இருக்கு, புரியுதா? உமன் எஜுகேஷன் பண்ணி உமன் எம்பவர்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? செக்ஷுவல் அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கனா ஒரு அது என்ன பண்றதுதான் ஊர்ல ஒரு நாளைக்கு 4 கேஸ், வெறும் ஸ்கூல்ல மட்டுமே 4 கேஸ் வருது. இல்ல நியூஸ் கூட தோண மாட்டேது. சொல்லணும்தான் சோறு திங்கிற மூடே போச்சுனான்ற மாதிரி. இந்த லட்சணத்துல இங்க வந்து நாங்க தான் நீங்க தான்டா இந்த மாதிரி ஆனா இல்ல சத்தியமா சொல்றேன், நீ நம்மளாம் டெடிகேஷனே கிடையாது. உண்மையிலே சொல்றேன், விஜய்க்கு நம்ம உலகிறத விட ஊப்பிங்க உலகிறதான் கஷ்டம். கஷ்டப்பட்டு நடுராத்திரி உட்காந்து பாட்டு போட்டோம். ஒரு அறிக்கை வரக்கூடாதுடா. 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஸ்பேஸ் போடுறாங்கடா. 4 மணி நேரம் டேங்க் போட்டு ஓடிடுறானுங்க. இல்லப்பா இல்ல ப்ரோ, இல்ல உண்மையிலே அந்த டெடிகேஷன் அது என்னமோ வெறி. போறப்போ அந்த கடையை எட்டி வச்சு போற மாதிரி சோன் பாப்படி எட்டி வச்சுட்டு போனா கதறானுங்க. எங்களதான் சொன்னாரு அவரு போறானுங்க. உண்மையாவே வந்து ஒரே ஒரு ட்வீட் போட்டு போயிடுறானுங்க இவனுங்க டேக்ல போடும்போது. அவனுங்க உட்காந்து அதை டீகோட் பண்றேன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 15 ட்வீட் போட்டு அதை ப்ரொமோஷன் பண்ணுகிறானுங்க. நம்மளோட உழுந்து வேலை செய்யறாங்க நமக்காக. எப்படி தெரியுமாடா? இல்ல சம்மட்டா இல்லடா, அந்த ஊபி இருக்கான்ல, அதான் ஆமா ஊபி, அதான் டபுள் கோடு. சும்மா கேட்டேன், இல்ல கரண்ட் பில் ஏன்டா இவ்வளவு ஏறுதுன்னு கேட்டா 1900 என்ன நினைச்சு தெரியுமான்னு கேட்டான். நந்துட்டு போட்டா நான் பிறக்க கூட இல்லடா. அவன் யாரு தெரியும்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கடுப்பாய் வந்து கோட் பண்ணிட்டு இருப்பான்டா அவன். நீ போய் வந்து இன்னைக்கு வந்து இதை பாரு, இல்ல அவனை 2 நாள் கண்டுக்காம விட 3வது நாள் போயிடும். இன்னைக்கு வந்து அண்ணா போட்ட ட்வீட்ல போய் அவன் கோட்டை மட்டும் பாரு, எப்படியும் ஒரு 10 கோட் பண்ணிருப்பா 10 நிமிஷம் கேப்ல. நாங்களே விஜய் ட்வீட்ட ஒரு தடவை தான் கோட் இல்ல, நாங்களே விஜய் ட்வீட்ட ஒரு தடவை தான் கோட் பண்ணுவோம். சரி இதான் சொல்றேன், டெடிகேஷன். உங்களோட டெடிகேஷன்ல ஊபி இஸ் கிரேட்டர் தென் டிவிக்கு. சரி ஓகே, வாட்ச்மேன் அதோட வாட்ச்மேன் தான் ரொம்ப வேலை பார்ப்பான். பேசிட்டோம், நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் இல்ல இது ரெக்கார்டிங் ஸ்பேஸா, அது வேற மறந்து. இல்ல பரவாயில்ல, அவனுங்க வேற ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்காங்க இருக்கு. 300 ஸ்பேஸ்ல வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க, கவலைப்படாதீங்க.
இல்ல இல்ல அது லைவ்ங்க பைத்தியங்க இதுதான் சரி ஏதோ ஓகே டார்க் ஓகே காமெடின்னு பண்ணுது சரி கடைசி மாதிரி சரி கடைசியா நான் ம் ஒரே ஒரு வாட்டி வந்து முக்கியம் ஜெயக்கடாவோட பையனுக்கு வந்து கருணாநிதினு பேர் வச்சுட்டு போயிடுவா. ஜெயக்கடா அது இல்ல அந்த ஜெயக்கடாவின் மாடு பையனுக்கு அந்த வந்து மாடு காணாம கருணாநிதினு போனா பேர். காமெடி மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்கடா. புரியல யாரு ஜெயக்கடா? அவர் ஒருத்தர் இருக்கிற ஜெயக்கடா தெரியாதா? ஜெயக்கடா யாருன்னு தெரியாதா? ஷேக் கலாவதியோட பையன். நீங்க இங்க ரிஜெக்டட். ஏய் இந்த அவரா உலக அந்த 150 அவராடா இந்த உலகத்தில் குமரா? இந்த உலகத்திலே ஜெயக்கடான்னு ஒரே ஒருத்தவர் தான் இருக்கிறாரு. பாவம் அந்த ஆக குழந்தை. ஆக ஆக பேச முடிக்க வேண்டிய டைம் ஆக ஓகே ரைட் ஆ, பாப்போம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம திருப்பி நன்றி, அடுத்த டாபிக் வணக்கம். தலைவர் ஆரம்பிக்கிற போது எனக்கு ஒரு கண்டினியூ 3 ஸ்பேஸ் டைம்ஸ் போடுவோம். ஒரு 3 வாட்டி ஜாயின்